போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது குரூப் 2க்காக ஐஎன்எம்லேருந்து ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கு. அதில் அவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தலைவர்கள் கொடுத்துட்டாங்க. அதை தாண்டியும் சில தலைவர்கள் கேட்பாங்க. அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தலைவர், மிக முக்கியமான ஒரு தலைவர், காட்ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 2 or 3 கொஸ்டின் கண்டிப்பாக டெஃபினட்டாக இதுலேருந்து கேட்பாங்க. எந்த மாற்றமும் இல்லை, நான் எந்த மாற்றமும் கிடையாது அதில். ஏன்னா வீடியோ நல்லா பாருங்க தெளிவாக. இதில் ஒரு தலைவரை எடுக்கிறோம், அவரை பற்றி டிஎன்பிசியில் கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டு இதர தகவல்களும் பார்ப்போம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, நிறைய வெளியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் புக்கில் தான் கேட்பாங்க 12th வரைக்கும். 1 or 2 கொஸ்டின் ஹார்ட்லி வெளியிலேருந்து வரும். இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வெளியிலேருந்து கேட்குறாங்க. அடுத்து நம்ம குரூப் 2க்கு படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால 1/2 தான், 50% ஸ்கூல் புக்கு, 50% அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு டிஎன்பிசி போயிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த தலைவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறையாத அறிவு சூரியன் அப்படின்னே அவரை சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்னு. அவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை பற்றி A to Z டீட்டெயில் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? ஏன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நிறைய டேட்டா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம பக்காவாக பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து பாருங்க. அம்பேத்கர் பற்றி என்ன சிறப்பு அப்படின்னா, தலைவர்கள் பல விதம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தலைவர்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதி தலைவர், அடுத்து அரசியல் கட்சி தலைவர், அடுத்து இந்த சில போராட்டங்கள்ல முன்னெடுத்துக்கிட்டவங்க, இப்படிலாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதுல அம்பேத்கரை ஒரு குறுகிய வட்டத்துல அடைக்கலான்னு பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் ஒரு மிகப்பெரிய மாமேதை அப்படின்னு. நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு ஜாதி ரீதியான தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவரை ஒமிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால்தான் அவருக்கு பாரத ரத்னா கூட ரொம்ப லேட்டா கொடுத்தாங்க. 1956ல இறந்துருப்பாரு. 1990ல தான் பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காமராஜர் 1975ல இறந்துருப்பாரு. 76லயே பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. எம்ஜிஆர் 1987ல இறந்துருப்பாரு. 88ல அவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்த வருஷமே. ஆனால் இப்படி ஒரு தலைவருக்கு ரொம்ப லேட்டா ஏன் கொடுத்தாங்க, இது என்ன காரணம், இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்த், இவர் பிறப்பு எங்க பிறந்தாரு அப்படிங்கிறதே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்றேன். இவரோட இயற்பெயரே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அம்பேத்கரின் இயற்பெயர் அப்படிங்கிற கொஸ்டினே ரிப்பீட்டடா வருது. பாத்தீங்கன்னா, பீமாராவ் ராம்ஜி அம்பேவாதகர் சக்பால், இப்படி இதான் இவரோட ஃபுல் நேம். ஓகேவா? இல்ல பீமாராவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதர் வச்சது, மதர் வச்ச பேரு. ஏன்னா மதரோட பேர் பீமாபாய் அப்படிங்கிறதுனால அவங்க பீமனை போல இருக்கணும் அப்படின்னு பீமாராவ் அப்படின்னு வச்சாங்க. ராம்ஜி அப்படிங்கிறது அவங்க அப்பா பேரு, அம்பேவாதகர் அப்படிங்கிறது அவங்க ஊர் பெயர், சக்பால் அப்படிங்கிறது குடும்ப பெயர். இப்படிதான் அம்பேத்கரோட இயற்பெயர். இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ல ஆன்சர் என்னன்னா பீமாராவ் ராம்ஜின்னு சுருக்கமா கொடுத்துருந்தாங்க. இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? அப்ப புரியுது அவங்களுக்கு. பீமாராவ் தான் பேரு, ராம்ஜிங்கிறது அப்பா பேரு, அம்பேவாதகருங்கிறது அவருடைய ஊரு, பிறந்த ஊர், சக்பால் அப்படிங்கிறது அவங்க குடும்ப பெயர். ஓகேவா? இப்ப தந்தை பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராம்ஜி மலோஜி சக்பால். ஓகே, அவன் தாய் பெயர் பீமாபாய். எங்க பிறக்கிறார், இவங்க தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இராணுவத்துல பணிபுரிஞ்சிருக்காரு, ஒரு மிலிட்ரி ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மிலிட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரேங்க் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அது எல்லாருக்குமே ஒண்ணுதான். இப்போ ஆர்மியில எல்லா ரேங்க்குமே இருப்பாங்க. உங்களுக்கு ஹேர் கட் பண்றதுலேருந்து இது சமைக்கிறவங்க, டெக்னீஷியன் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ரேங்க் இருக்கும். டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ் ஆர்மியோட ஸ்ட்ரக்சரு. அதுல இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவங்க தந்தை மிலிட்ரி ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டோன்மெண்ட் அப்படிம்பாங்க. கண்டோன்மெண்ட்னா தெரியும், ஒரு பெரிய இராணுவ அந்த முகாமை தான் கண்டோன்மெண்ட் அப்படிம்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை. அங்க இவர் ஒர்க் பண்ணதுனால அங்க மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல தான் அம்பேத்கர் பிறந்திருக்காரு. ஓகேவா?
இப்போ வந்து பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால ரத்னகிரி மாவட்டத்துல அந்த தபோலி, இந்த அம்பேவாதகர் அந்த ஏரியா தான் அவரோட பூர்வீகம். ஆனா அவர் பிறப்பு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ கண்டோன்மெண்ட் மத்திய பிரதேசத்துல தான் பிறந்திருக்காரு. ஏன்னா அப்ப அவங்க அப்பா வந்து மிலிட்ரி ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுபேதார். நமக்கு ஐஎன்எம்லே சொல்லுவாங்கல்ல, இந்தியர்களுக்கு வந்து சுபேதார் பதவிக்கு மேல வந்து பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அப்படின்னு. சுபேதார் அப்படின்னா நம்ம போலீஸ்ல 2 ஸ்டார் வச்சிருப்பாங்களே, எஸ்ஐ மாதிரி அந்த ரேங்க் மேல கொடுக்கலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, டிஜி, ஐஜி எவ்வளவு ரேங்க் இருக்கு. அது மாதிரி எல்லாமே ஆங்கிலேயர்கள் வச்சுக்கிட்டாங்க. அதிகபட்சம் அதான் கொடுத்தாங்க. அந்த அதிகபட்ச ரேங்க் வரையுமே இவர் வந்து வந்துட்டாரு. ஓகேவா. மகார் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர், தலித்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லுவாங்களே, எஸ்சி எஸ்டி, அது மாதிரி மகாராஷ்டிரால மகார் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு. அந்த கம்யூனிட்டியை வந்து சேர்ந்தவர். இருந்தாலும் இவர் மிலிட்ரி ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றதுனால அங்க இருந்திருக்காங்க. ஓகேவா. என்ன ஆகுது அப்படி, இவர் எந்த பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 14 ஏப்ரல் 1891 வந்து அம்பேத்கர் பிறந்த அந்த டேட். இதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா. 14வது மகன். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் 15, 20 குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்துல 14வது மகனா பிறந்திருக்காரு. இந்த டேட் வந்து அம்பேத்கர் பிறந்த தினம் 14 ஏப்ரலுங்கிறது நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு அதெல்லாம் வரும் அந்த டேட்ல. அந்த டேட்டை தான் தமிழ்நாடு அரசு வந்து சமத்துவ தினமா கொண்டாடிட்டு வராங்க. ஓகேவா. இது ஒரு வருஷம் கேட்டாங்க, சமத்துவ யாருடைய பிறந்த நாள் வந்து சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து இதே போல பெரியாரோட பிறந்த தினம் வந்து சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அதெல்லாம் கேட்குறாங்க பாத்துங்க. தனிப்பெரும் கருணை, அந்த அது யாருடைய பிறந்த நாள், வள்ளலாருடைய, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. மாணவர் தினம் வந்து யாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறனால இதை வந்து பாத்துங்க. ஓகே. இப்போ வந்து பூர்வீகம். பூர்வீகம் அப்படின்னா உண்மையிலே அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ரத்னகிரி மாவட்டத்துல அம்பேவாதே தபோலி அப்படிங்கிற குக்கிராமம், அதுதான் அவங்களோட பூர்வீகம். ஃபாதர் வந்து ஒர்க் பண்ணவும் இவர் வந்து மத்திய பிரதேசில் அந்த மிலிட்ரி கண்டோன்மெண்ட்ல பிறந்தார். ஓகேவா. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பூர்வீகம் அப்படிங்கிறது வேற, பர்த் பிளேஸ் அப்படிங்கிறது வேற. ஓகேவா. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 1891 பிறந்தாரா. அம்பேத்கர் பிறந்து ஒரு 3 வருஷத்துல வந்து அவங்க ஃபாதர் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. 1894 ரிட்டையர்ட் ஆகும்போது அங்க குவார்டர்ஸ் எல்லாம் வெக்கேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து வெக்கேட் பண்ணி அவங்க குடும்பம் எங்க போறாங்கன்னா திரும்ப சொந்த ஊருக்கே போறாங்க. குடும்பத்தோட சொந்த ஊர் திரும்பிட்டாங்க. ஓகேவா. திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா சொந்த ஊர்ல சதாரா அப்படிங்கிற அவங்க ஊரு பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து இவருக்கு அட்மிஷன் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம எல்கேஜி யூகேஜி அப்படி மாதிரி ஸ்கூல்ல வந்து போறாரு. அதுல வந்து 1896 அவங்க அம்மா வேற இறந்துடுறாங்க. ஓகேவா. இப்ப ஸ்கூலுக்கு போகும்போது அங்க அந்த ஒரு அட்மாஸ்பியர்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபுல்லா அந்த சாதிய பாகுபாடெல்லாம் உச்சகட்டத்துல இருந்த காலகட்டம். அதனால இவருக்கு வந்து சின்ன குழந்தை, எதுவுமே தெரியல. ஒரு 5, 6 வயசுல ஸ்கூலுக்கு போறாரு. போனா கிளாஸ் ரூம்குள்ள விட மாட்டாங்க, வெளியில உட்கார சொல்றாங்க. ஸ்கூல்ல உள்ள திங்ஸ் எதையுமே டச் பண்ண விட மாட்டாங்க. குழந்தைங்களும் யாரும் வந்து விளையாட மாட்டாங்க. போகும்போதே ஒரு கோணிப்பை, சாக்கு பை வந்து கொடுத்து விடுறாங்க. அதை போட்டு அது மேல உட்காரணும். இதெல்லாம் வந்து அவருக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. அப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தான் அவர் புரியுது. ஓ, இப்போ இப்படிலாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார் சின்ன பிள்ளையிலே. அதே தான் அவர் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபிலே சொல்லியிருப்பார், நோ பியூன் நோ வாட்டர் அப்படின்ட்டு. இது வந்து எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான வேர்ட்ஸ் அப்படின்னா அது மீனிங் புரிஞ்சவங்களால தான் அது உணர முடியும். அப்படி ஒரு சாதி அடக்குமுறைகள்லாம் இருந்திருக்கு. தண்ணி கூட கிடையாது. இப்போ நான் இப்போ உள்ள காலகட்டம்னு வச்சுங்களேன், வீட்டில இருந்து ஒரு வாட்டர் பாட்டில நீங்க தண்ணி எடுத்துட்டு போய் குடிச்சிக்கலாம். அப்போ வந்து அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸும் கிடையாது. அதனால இப்ப பியூன் வந்து தண்ணி கொடுப்பாராம், கையில வாங்கி குடிக்கணுமா அத. ஓகேவா. பியூனும் தொட மாட்டார், அப்படியே ஊத்துவாரு, கையில பிடிச்சி குடிக்கணும். அப்போ ஒருவேளை அன்னைக்கு பியூன் வரல அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி கிடையாது, யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து தொட்டு பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு வலியை ஏற்படுத்துது அம்பேத்கருக்கு. அப்பதான் என்ன நினைக்கிறாருன்னா, அம்பேத்கர் ஒன்றும் பயங்கரமா பல சாதனை புரிஞ்சிருக்காரு படிக்கிறதுல. ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஆனா அவர் வந்து தன்னையே மெருகேத்திக்கிறாரு. வேற அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நல்லா படிச்சா ஏதாவது நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு அதுக்காகவே அவர் கஷ்டப்பட்டு படிச்சதுதான். ஏன்னா அவர் எப்படி படிச்சாருங்கலாம் நம்ம உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. அப்போ வந்து இவரோட அந்த படிப்பு திறமையை பார்த்துட்டு அவருடைய டீச்சர் கிருஷ்ணாஜி கேசவ் அம்பேத்கர், ஒரு ஒரு பிராமின் மாதிரி ஒரு அப் கிளாஸ் சேர்ந்தவர். இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பாசமா அரவணைப்பா இருக்காரு அம்பேத்கர். அது அம்பேத்கருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே தொட்டு பேசாத காலத்துல இவர் மட்டும், அந்த டீச்சர் மட்டும் கொஞ்சம் பாசமா இருக்காரு. இதனால தான் அந்த டீச்சரோட பேரையே அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ உள்ளலாம் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
10th பப்ளிக் எழுதுற வரைக்குமே பேரை டீச்சர்ஸே கூட மாத்திடுவாங்க. இப்போ மாதிரி கிடையாது. பர்த் சர்டிஃபிகேட்ல ஒன்ஸ் பேர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாதுங்கிற மாதிரி இப்போ இருக்கு காலம். அப்பெல்லாம் வந்து இப்போ ஒரே கிளாஸ்ல வந்து ரமேஷ்னு 2 பேர் இருந்தா அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து பேர் அவரே வச்சிருவாரு. இவன் வடக்குப்பட்டியிலேருந்து வந்தா இவன் வடக்குப்பட்டி ரமேஷும்பாரு, இவன் இந்த ஊர்லேருந்து வந்தா அந்த ஊர் பேரை போட்டு வச்சிருவாங்க. அப்பா பேரை போட்டு ஒரு பேர் வச்சு இது வச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிரியர் பெயரை வந்து இவராகவே சேர்த்துக்கிறாரு. அப்படிதான் இவருக்கு இந்த அம்பேத்கர் பீமாராவுக்கு வந்து இந்த அம்பேத்கருங்கிறது பேர் வந்து அப்படிதான் வந்தது. ஆசிரியர் பெயர் தான். அதனால அம்பேத்கரின் ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறத அவர் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? இப்படி காலகட்டத்துல மதரும் இறந்துட்டாங்க. குழந்தைங்க நிறைய எப்படி பாத்துக்கிறது, இந்த கிராமத்துல வந்து அடக்குமுறை. அப்போ வந்து பார்த்துட்டு அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா, ஃபேமிலியோட சரி இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம வந்து டவுன் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. 1904 மொத்த ஃபேமிலியும் வந்து மும்பை ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதையும் ஒரு வருஷம் கேட்டாங்க, அம்பேத்கர் ஃபேமிலி வந்து எப்போது இடம்பெயர்ந்து. இதுதான் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. என்னன்னா 1894 வந்து குவார்டர்ஸ்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு சொந்த ஊர் வந்திருப்பாங்க. சொந்த ஊர்ல இருந்து மும்பை போனது 1904. இதை சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து பாத்தீங்கன்னா மும்பை போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் வந்து அங்க கண்டினியூ பண்றாரு. கண்டினியூ பண்ணி இந்த மெட்ரிகுலேஷன் தேர்வு, ஏன்னா வந்து இப்போ கூட ஒரு 20-30 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன்ல படிச்சாலே பயங்கரமா பார்ப்பாங்க. இப்போ வந்து சிபிஎஸ்சியே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சமச்சீர் புத்தகத்தோட வெயிட்டேஜ் அதிகமாயிடுச்சு. சமச்சீர் புத்தகத்துல எல்லாமே வந்துருச்சு. அப்பெல்லாம் மெட்ரிகுலேஷன் படிக்கிறதே ஒரு பெரிய சாதனையா பார்ப்பாங்க. ஓகே, அதுல இவர் 10th பாஸ் ஆகுறாரு. மகார் கம்யூனிட்டிலேயே வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆனது இவர் தான். இவங்க அப்பா வந்து ஆர்மி ஸ்கூல் டீச்சர், ஆனா அவரே மெட்ரிகுலேஷன்ல பாஸ் ஆகலை. அப்படிங்கும்போது ஒரு பாராட்டு விழாவே வைக்கிறாங்க. அப்ப அவரோட ஹெட் மாஸ்டர் வந்து கிருஷ்ணாஜி அர்ஜுன் ஜோஸ்கர். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் தெரிஞ்சுங்க. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புக்கு வந்து கிஃப்டா கொடுக்குறாரு, புத்தரோட வாழ்க்கை வரலாறு. அதை படிச்சோன்னா அதோட தாக்கம் வந்து அம்பேத்கருக்கு ஏற்படுது. ஓகே, ஏன்னா புத்த மதத்துல வந்து இந்த சாதிய பாகுபாடுலாம் கிடையாது. ஓகேவா? நம்மளே படிச்சிருப்போம் ஹிஸ்டரி படிக்கும்போது. என்னன்னா இந்து மதம் புத்த மதம், இப்ப இந்து மதம் வந்து ஆலமரம் போல வேரூன்றி இருந்த காலத்திலேயே பௌத்தம் சமணம்லாம் எப்படி எழுச்சி பெற்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி வீழ்ச்சி பெற்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. பௌத்தம் சமணம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, ஆண் பெண் பாகுபாடு, இந்த இது சாதிய பாகுபாடு, அப்புறம் அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? வர்ணாசிரம முறை எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. இந்து மதத்துல வந்து இந்த சடங்குகள் வந்து ரொம்ப டஃப். ஓகேவா? ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகம். வர்ணாசிரம முறை, இந்த இதெல்லாம் வேள்விகள், அது இதெல்லாம் சொல்லிட்டு சடங்கு முறைக்கே பயந்துகிட்டு நிறைய பேர் பௌத்தத்துல எல்லாம் சேர்ந்தாங்களா. அதுல வந்து இவருக்கு பௌத்த சமயத்து மேல ஒரு ஆசை வந்துருச்சு. புத்தரோட வாழ்க்கை வரலாறு தான் அவங்களுக்கு வந்து லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு கவிமணியே எழுதியிருப்பாரு. லைட் ஆஃப் ஏசியான்னு நேருவையும் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஒரு புக்கு வந்து அவருக்கு ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மெட்ரிகுலேஷன் தேர்வு முடிஞ்சோன்னா அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. 1906 அம்பேத்கருக்கும் ரமாபாய் அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுறாங்க. அப்போ அம்பேத்கருக்கு வந்து வயசு 15 தான், ரமாபாய்க்கு 9 வயது. ஓகேவா? ஆனா அப்பெல்லாம் நார்மல் தானே, குழந்தை திருமணம் அப்படிங்கிறலாம் நார்மலு. உங்களுக்கு வந்து 1929 தான் சாரதா சட்டமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அக்பர் வந்து குழந்தை திருமணத்துக்கு நிர்ணயித்த வயதே 14, 15 அப்படிதான் போட்டிருப்பாரு. அதனால அப்ப வந்து இது ஒரு யாருமே பெருசா இதை எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஏன்னா காந்திக்கு வந்து 11 வயசுல மேரேஜ் ஆனிச்சு. நிறைய தலைவர்கள் எல்லாமே இவரு பாரதி, மகாகவி பாரதிக்கும் 11 வயசு தான், மேரேஜ் பண்ணிட்டாரு. அதனால அப்ப அது ஒரு சாதாரண விஷயமா இருந்தது. இந்த ரமாபாய் தான் 1935 உடல்நிலை சரியில்லாம இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சாரதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து 1948 மேரேஜ் பண்ணியிருப்பார். உடல்நிலை இவருக்கும் சரியில்லாம போயிருக்கும். அதை அப்புறம் பார்ப்போம். அடுத்து வந்து இது மெட்ரிகுலேஷன் முடிச்சோன்னே இதுக்கு உயர்நிலை பள்ளிக்கு போறாரு. அப்போ வந்து இந்த +2 சிஸ்டம்லாம் அங்க கிடையாது. ஒரு வருஷம் ஏதோ பியூசி ஏதோ படிப்பாங்க. அப்ப அந்த உயர்நிலை பள்ளி 1908 எல்பின்ஸ்டன் அங்க படிப்பாரு. அப்ப இவர் நல்லா படிக்கிறாரு அப்படின்னு தெரியவும் பரோடா மன்னர் சயாஜிராவ் கைக்வாட் வந்து இவருக்கு ஸ்பான்சர் பண்ணுவார், படிக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்குவாங்க, நீங்க படிச்சுட்டு வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணணும், ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில வந்து ஏதாவது வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கும் ஓகேன்றுவாரு. அதே எல்பின்ஸ்டன் கல்லூரியில யூஜி முடிச்சிருவார். ஓகே, ஒரு பட்டப்படிப்பு முடிப்பாரு.
முடிச்சுட்டு அவருக்கு வந்து இங்க திரும்ப அந்த மன்னர் சொன்னதுனால அங்க கொஞ்சம் வேலைக்கு போவாரு. அரண்மனையில ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க. ஆனா அங்க ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும். ஏன்னா திரும்ப சாதி பாகுபாடு இந்த ஸ்கூல்ல பார்த்தார்ல, அதே மாதிரி அங்க வந்து இவர் நல்ல போஸ்டிங் தான் இவர் பாக்குறது. ஆனா ஒரு ஸ்வீப்பர் மாதிரி கூட்டுறவங்க கூட இவருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. எதுவுமே இவர் எதாவது சொன்னா கேட்கறது இல்ல. அப்ப அவருக்கு ரொம்ப பிடிக்காம போச்சு. என்ன இது இப்படி மதிக்க மாட்றாங்களே அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்றாரு, சரி படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1915ல முதுகலை பட்டம், ஓகேவா, எம்ஏ வந்து பண்டைய கால இந்திய வணிகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து எடுத்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாரு. எம்ஏ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் ஆயிடுறாரு இந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதுனதுல. அடுத்து 1916ல பாத்தீங்கன்னா மானுடவியல் மாநாடு அப்படின்ட்டு ஒரு மாநாடு நடக்குது. தெரியல, டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. மானுடவியல் பற்றிய படிப்பு வந்து ஆந்த்ரோபாலஜி, மனிதர்களை பத்தி படிக்கிறது தான். அந்த படிப்பு சம்பந்தமா ஒரு மாநாடு 1916ல நடக்குது. இந்தியாவில் சாதிகளின் தோற்றம் அதன் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து அவர் பேசுறாரு அந்த மாநாட்டுல. ஓகேவா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. சின்ன பையனா இருக்கேன், இவ்வளவு தெளிவா ஜாதிகளை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு. ஏன்னா இவரோட பாதிக்கப்பட்டிருக்காருல, அதனால ரிசர்ச் பண்றாரு இந்த ஜாதிகள்னு என்ன, எப்படி வந்துச்சு. ஏன்னா கடவுள்லாம் தோற்றுவிக்கல, அவரே சொல்லியிருப்பாரு, மனிதர்கள் தான் இந்த ஜாதி முறையை கொண்டு வந்திருக்காங்க, இது ஒரு களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு ஜாதிகளை வந்து கடைசி வரையும் எதிர்த்திருப்பாரு. இந்த ஜாதிகளை எதிர்க்கிற இதுலதான் பல தலைவர்களை எதிர்த்து இவர் வந்து எதிர்த்து நின்றுருக்காரு. ஈவன் வந்து இவர் சண்டை போடாத ஆளே கிடையாது. காந்தி, நேரு, ராஜேந்திர பிரசாத் எல்லாரோடையும் ஜாதியை பத்தி யாராவது கொஞ்சம் சப்போர்ட்டா பேசினாலே விட மாட்டாரு. ஏன்னா அந்த காலத்துல ஓப்பனாவே ஜாதியை சப்போர்ட்டா பேசின தலைவர்கள்லாம் இருந்தாங்களா, விடவே இல்லை. அந்த அளவுக்கு இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றம் அப்படிங்கிறத பத்தி படிச்சதை என்ன படிச்சாரோ அந்த இதுல பேசியிருப்பாரு. அடுத்து வந்து மேல் படிப்புக்காக லண்டன் போயிருப்பாரு. போயிட்டு அப்பதான் செமஸ்டர் ஆரம்பிக்கும். அதுக்குள்ள வந்து இங்க பரோடா மன்னர்ட்ட இருந்து இங்க இருந்து போனார்ல, அப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் பொறாமப்பட்டு ஜெலஸ் ஆகி என்ன வந்து ஒரு 3-4 மாசம் பேருக்கு வேலை பார்த்துட்டு படிக்க போயிட்டான், நீங்க அவனுக்கு பணம் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, அவன் எப்பதான் வந்து வேலை பார்ப்பாங்கிற மாதிரி அவரை இது பண்ணி பரோடா மன்னர் வந்து உதவித்தொகை நிறுத்தி மெயில் அனுப்பிடுவாங்க. அந்த தந்தி மாதிரி ஏதோ அனுப்பி ரிட்டர்ன் வர வச்சிருவாங்க. இங்கிலாந்து படிக்க போன இடத்துல இருந்து பாத்தீங்களா, 1917ல உதவித்தொகை முடிஞ்சு வாப்பான்னு அப்ப ரிட்டர்ன் வந்துருவாரு. வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா 1918ல மும்பையில வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணுவார். ஓகேவா, ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணும்போது அங்கேயும் இவரை வந்து கேலி கிண்டல். ஏன்னா அங்க ஜாயின் பண்ணும்போதே ப்ரொஃபஸர்லாம் ஸ்டாஃப் ரூம்ல கூட இவரை உட்கார இல்லை, சேர் கொடுக்கல. திரும்ப அதான் நினைக்கிறேன், நான் என்ன படிச்சுட்டு வந்தாலும் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி இந்த ஜாதியே அடிக்குது. நான் படிச்ச படிப்பு, என்னோட திறமைய இந்த ஜாதி வந்து எங்க போனாலும் நம்மளை பின்தொடருதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஆனா பல்ல கடிச்சிட்டு அவர் வந்து அங்க கிளாஸ் எடுக்கிறாரு. பசங்க இவர் கிளாஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க. இவர் கிளாஸ் எடுக்க போனா எல்லாம் வெளியில போயிடுறாங்க. அப்போ ஒரு சில பேர் மட்டும் இருந்து இவர் கிளாஸை கவனிக்கிறாங்க, 2-3 பேர். இவர் கிளாஸ் எடுக்கிற அந்த மெத்தட்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு. அப்போ எல்லாத்தையும் சொல்றாங்க, சூப்பரா எடுக்கிறாருன்னா. அப்புறம் வந்து எல்லாம் டவுட்லாம் கேட்குறாங்க, இவர் பயங்கரமா கிளாரிஃபை பண்ணாரு. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஓ இவர் பயங்கரமான ஆள் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் கிளாஸ்ல கூட்டம் தாங்க முடியல. இது திரும்ப வந்து அந்த ப்ரொஃபஸருக்குலாம் ஒரு பொறாம வந்துருச்சு இவர் மேல. என்னது ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணா இப்ப பயங்கர நேம் வாங்குறாருன்ட்டு ப்ரொஃபஸர்லாம் சேர்ந்து ஸ்டாஃப் ரூம்ல திரும்ப இவருக்கு இடம் கொடுக்காம டார்ச்சர் பண்ணவும் திரும்ப கடுப்பாகி என்ன பண்ணுவார்னா அந்த ப்ரொஃபஸர் வேலையை விட்டுருவார். ஓகே, விட்டுட்டு அப்பயே வந்து இந்தியாவில் குறைந்த நில உடைமை முறைகளும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினார். ஏன்னா இதையும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த நில உடைமை முறை அப்படின்னா என்னன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஓகேவா, நில உடைமை முறை அப்படின்னு திரும்ப உங்களுக்கு லைட்டா சொல்றேன். நில உடைமை முறைனா என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எல்லா நிலங்களுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமா. அது விளை நிலம், விளையாத நிலம், யாரு பேர்ல பட்டா இருக்கு, எல்லாம் வந்து கோயில் நிலம் எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நில உடைமை முறையை கொண்டு வராங்க. ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை அப்படின்னு 3 முறையை கொண்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை அப்படின்னா என்னன்னா, நிலங்கள் அனைத்துமே ஜமீன்தார்களுக்கு சொந்தமானது. அந்த நிலத்தில் இருந்து வரி வசூல் செய்து அரசுக்கு ஒப்படைக்கும் பொறுப்பு ஜமீன்தார்களுக்கு. இதைதான் வந்து லார்ட் காரன்வாலிஸ் கொண்டு வந்திருப்பாரு, ஜமீன்தாரி முறை. அந்த முறையும் ரொம்ப ஒஸ்டான ஒரு மெத்தட். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஜமீன்தார்களுக்கு வந்து 11ல 10 பங்கு ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துட்டு 1 பங்கு அவங்க வச்சுக்கலாம். அதுக்காக விவசாயிகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. மகள்வாரி முறை, இனவாரி முறையில அந்த முறையில உள்ள பிரச்சனை. ஏன்னா அந்த முறைகள்ல என்னாச்சுன்னா நிறைய விவசாய புரட்சிகள்,
அகவும் புரட்சி, சன்னியாசி அந்தோலன் மாதிரி நிறைய புரட்சி, விவசாய புரட்சிகள் எல்லாத்துக்கும் அந்த நில உடைமை முறையும் அதுல இருந்த அடக்குமுறையும் தான் காரணம். ஓகேவா? அந்த பிரச்சனையை பத்தி அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சூப்பரா எழுதியிருப்பார் 1918. ஓகேவா? திரும்ப இந்த ப்ரொஃபஸர் வேலையில கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு திரும்ப லண்டன் போவார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து படிக்கணும் அப்படின்ட்டு. அதனாலே திரும்ப லண்டன் போறாரு 1920. அது மாதிரி அங்க போயிட்டு அவர் ஒரு படிப்பு படிக்க மாட்டாரு. இப்போ ஒரு காலேஜ் போனா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோர்ஸ் தானே சேர முடியும், ஒரு ஆள் அதுதான் படிக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. போவாரு, என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எல்லாமே படிக்கிறம்பாரு. அதான் பாருங்கன்னா ஒரு ரிசர்ச் அந்த பிஹெச்டி சொல்லுவோம்ல, அது எத்தனை 7-8 சப்ஜெக்ட்ல பண்ணியிருக்காரு. எல்லாமே வெளிநாட்டுல பண்றது. இப்போ இந்தியாவில் பண்ணியிருந்தா கூட ஓகே, ஏதோ அப்படி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு. அங்கெல்லாம் வெளிநாட்டுலலாம் அப்படி படிக்கவே முடியாது. இப்படி ஒரே நேரத்துல இத்தனை பிஹெச்டி ஒரே நேரத்துல எழுதுறாரு. தொடர்ந்து எக்ஸாமே 1 மந்த் எழுதுவாராம். பிஹெச்டி எல்லாம் அவ்வளோ கஷ்டம். அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. 18ல இருந்து 21 மணி நேரம் படிச்சிருக்காரு. நம்ம தான் சொல்லுவாங்க அம்பேத்கர் பத்தி சொல்லும்போது, நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாகவும், மூடும்போது கடைசி ஆளாகவும் வெளியே வருவார்ன்ற. அது அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா அவரு படிச்சதுனாலதான் அவரால் அந்த இது முடிக்க முடிஞ்சுச்சு. அடுத்து எம்எஸ்சி, முதுகலை அறிவியல். ஒரு இதுல சயின்ஸ்லயும் எம்எஸ்சி, எல்லா சப்ஜெக்ட்ல என்னென்ன படிக்கணும்னு தோணுதோ எல்லாமே படிச்சாரு. ஓகே, அது லண்டன்ல படிச்சாரு. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல வந்து அனைத்து அறிவியல் முனைவர் பட்டம் பெற்ற ஒரே நபர், டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த காலத்துல அது பெரிய சாதனை. இன்னும் கூட அவருடைய சாதனை முறியடிக்கப்படல அப்படிங்கிறாங்க. மாதிரி பாரிஸ்டர் பட்டம். பாரிஸ்டர் வந்து மகாத்மா காந்தி வாங்கியிருக்காரு, நேரு வாங்கியிருக்காரு. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, காந்தி வந்து இன்கம்ப்ளீட்டா பாரிஸ்டர் படிக்க முடியல. ஆனா நேரு வந்து படிச்சாரு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஆனா இவர் வந்து 2 இயர் 9 மந்த்லயே பாரிஸ்டர் முடிச்சு தூக்கி போட்டாராம். ஏன்னா 9 இயர்ஸ் கோர்ஸ் தான் அது. நம்ம வந்து ஈஸியா பாரிஸ்டர் பட்டம் அப்படிங்கிறோம். ஓகேவா? பல பேர் படிக்க முடியாம விட்டுட்டு வந்துருவாங்களாம். அதை வந்து 2 இயர்ஸ் 9 மந்த்லயே முடிச்சு தூக்கி போட்டிருக்காரு பாரிஸ்டர் பட்டம். கொலம்பியா யூனிவர்சிட்டியில வந்து 1927 பிஹெச்டி பண்ணியிருப்பாரு. எத்தனை சப்ஜெக்ட்னு பாருங்க, அரசியல், சமூகவியல், தத்துவம் எல்லாத்துலயும் பிஹெச்டி பண்ணியிருப்பாரு. பெஸ்ட் ஸ்காலர் அப்படிங்கிற அந்த அதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ கோல்டு மெடல்பாங்கல்ல, அதுவும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்படி வந்து பல சாதனைகள் படிப்புல வந்து பண்ணியிருக்காரு. எப்படி இவரால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவர் ஒரு ஃபயர் தான், மனசுக்குள்ள ஒரு வெறி. எப்படியாவது நல்லா படிச்சு இந்த ஜாதி முறை இதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாரு. ஓகேவா? ஆனா இவ்வளவு படிச்சும் இந்த ஜாதிகள் வந்து அவர் எங்க போனாலும் விடாது. ஓகேவா? அப்ப திரும்ப என்ன நினைப்பாருன்னா, அப்பதான் படிப்புக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாரு. ஓ, நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் நாலேஜ் வருமே தவிர இதுல இருந்து சமுதாயத்துல எந்த மாற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இது தாட்டை மாத்தி என்ன பண்றாருன்னா, ஓ, அடுத்து இந்த பத்திரிகை, அரசியல், ஒரு அமைப்பு, சங்கம் இந்த மாதிரிலாம் ஏதாவது செய்யணுங்கிறது தான் அப்பதான் அவருக்கு தோணுது. அந்த வந்து எப்படி அவருக்கு தோணுது அப்படின்னா, 1927 மும்பை பக்கத்துல மகத் அப்படின்னு ஒரு இடம், அங்க ஒரு பொது குளம் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரியல, அந்த காலத்துல எல்லாம் குளத்துல இருந்து தான் நீர் எடுப்பாங்க, குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம். பொது குளம், அது வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த பக்கமே போகக்கூடாதுங்கிறாங்க. யாரும் அந்த தண்ணியே டச் பண்ணக்கூடாது, நீங்க தொட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாணியெல்லாம் கரைச்சிருவாங்களாம் அந்த குளத்துல. அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை இருந்திருக்கு. அதனால வந்து மிகப்பெரிய அளவுல தலித் மக்கள் இப்ப ஓரளவு இவர் இது மாதிரி ஸ்டெப் எடுக்கும்போது இப்பதான் வெளி உலகத்துக்கு அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்கதே தெரிய வருது. அப்ப அந்த மகத் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தை நோக்கி ஒரு பெரிய பேரணி நடத்தி அந்த குளத்துல தண்ணி எடுக்கிறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்ப உயர் வகுப்பு தாழ்ந்த வகுப்புன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுது. விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, வந்து கான்ஸ்டியூஷன்லயே சொல்லியிருக்கு, நமக்கே தெரியும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு ஆர்டிகிள் 21ல சொல்லியிருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அவன் கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க, தண்ணிங்கிறது எல்லாருக்கும் தேவைப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2-3 பொய் வழக்கு போட்டாங்க அம்பேத்கர் மேல. கலவரத்தை தூண்டினார், மக்களை வந்து இது பண்ணார், தூண்டி விட்டார், அப்படி இப்படிலாம் பொய் வழக்கு போட்டு அதுல 2-3 பேருக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்க அதெல்லாம் வச்சு பண்ணாங்க. நான் கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து கரெக்டு தாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து பயங்கர இதாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எங்க போனாலும் எல்லா உயர் பதவியிலும் பிராமின்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுக்கு ஃபேவரா தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சில நீதி அரசர் வந்து அவரு தெளிவா சொல்லிட்டாரு,
அப்ப அடுத்து என்ன பண்றாரு அம்பேத்கர், ஓகே அப்ப வந்து இது மாதிரி எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னென்ன மாற்றம் செய்யணும் அப்படின்ட்டு. அடுத்து இதே மாதிரி நாசிக் வந்து காலாராம் டெம்பிள்னு ஒரு கோவில், அங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஓகேவா? 1930 நாசிக் டெம்பிள் எப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கேரளால இருந்து பெரியார் வைக்கம் வீரர் 1924 வைக்கம் போராட்டம் அதே மாதிரிதான். வைக்கம் போராட்டத்திலே தான் பெரியாரை கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தான் சாமியே இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் வந்து கோயில்ல விட்டா என்ன இல்லைன்னா நீங்க ஏன் அதுக்கு வந்து போராட்டம் பண்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு சிம்பிளா, சாமி இல்ல இருக்கு, அது என்னோட விஷயம், என்னோட பர்சனல். ஆனா வந்து ஒரு தனி மனிதனோட உரிமையில யாரு தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் நாசிக்ல இந்த காலாராம் டெம்பிள் நம்ம வைக்கம் போராட்டம் மாதிரி இந்த கோவில் நுழைவு போராட்டத்துக்கு ஸ்டெப் எடுத்து திரும்ப இதுவும் பிரச்சனை ஆகி அப்புறம் கோர்ட் ஆர்டர் வரும். ஆலய நுழைவு நாள் இது டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க பாத்துக்கமா, 8 ஜனவரி 1933, 8 ஜனவரி 1933 ஆலய நுழைவு நாள். உங்களுக்கு தெரியும் ஐஎன்எம்ல வந்து சில விஷயத்த வித் டேட்டோட சொல்லணும், ஏன்னா டிஎன்பிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க. நிறைய அது மாதிரி டேட்டோட நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் ஐஎன்எம்ல நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது ஆலய நுழைவு நாள் 8 ஜனவரி 1933. ஓகேவா? கிட்டத்தட்ட வைக்கம் போராட்டம் மாதிரி தான், வைக்கம் போராட்டம் மாதிரியே இந்த ஆலய நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆலய நுழைவு போராட்டத்தின் முன்னோடி அப்படின்னு ஒரு தடவை தமிழ்ல கேட்டாங்க. அது யார் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர். ராமானுஜரை வந்து ஆலய நுழைவு போராட்டத்தின் முன்னோடிம்பாங்க. ராமானுஜர் காலத்திலேயே ஆலய நுழைவுக்கு வந்து அவர் போராடி இருக்காரு. ஓகே, ராமானுஜரை தான் ஸ்ரீ வைணவத்தின் வளர்ப்பு தாய் அப்படிம்பாங்க, எம்பெருமான் திருக்கோட்டியூரார்பாங்களா. அவர் காலத்திலேயே அவர் புரட்சி பண்ணியிருக்காரு. அப்படி உங்களுக்கு ஒன்று தெரியும், 1921 வந்து காந்தி மதுரைக்கு போனப்ப மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள விசிட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க, வாங்க மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கன்ட்டு. அப்ப பக்கத்துல உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளெல்லாம் எல்லாருக்கும் அலவுடு கிடையாது, தாழ்த்தப்பட்டவங்களை உள்ள விட மாட்டாங்கன்னு. உடனே காந்தி வந்து டக்குன்னு ரத்து பண்ணிடுவார், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் வரலன்றவாரு. ஏன்னா வந்து எல்லாரையும் நீங்க என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். காந்தி இருக்கிற வரைக்குமே யாரையும் விட மாட்டாங்க. 1939 தான் அந்த திரும்ப ஒரு வைத்தியநாத தேசிகர் ஸ்டெப் எடுத்து திரும்ப கடைசி வரையும் காந்தி போயிருக்க மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல ஆலய நுழைவுங்கிறது ஒரு எட்டாத கனியாக இருந்தது. அவர் வந்து போராடி இருப்பார். ஓகேவா? அடுத்து வந்து 1924லயே பாம்பே ஹைகோர்ட்ல இருந்து அட்வொகேட் ஆகியிருப்பார். அட்வொகேட் போகும்போது அவர் எடுத்த கேஸ் எல்லாமே இப்படிதான், அந்த ரொம்ப ஏழையா உள்ளவங்க, தாழ்த்தப்பட்டவர்கள், அது சம்மந்தப்பட்ட கேஸே தான் எடுத்து வாதாடிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் அந்த போராட்டங்கள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுதுன்னா 1930ல ஆங்கிலேயர் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க. ஓகே, எதனால இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சைமன் குழு வந்து வந்துட்டு போயிருக்கும். ஓகேவா? அவங்க வந்து 1930 வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அறிக்கையில உள்ள ரிப்போர்ட்டு, அடுத்து இந்தியாவில் வந்து காந்தி என்ன பண்ணியிருப்பார்னா, சட்ட மறுப்பு இயக்கம் இதெல்லாம் கொண்டு வந்து நிறைய கலவரம்லாம் நடந்து அப்புறம் சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாவே ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு வந்து, சரி இந்தியர்கள்லாம் கூப்பிடுங்க பேசுவோம், என்னதான் இருக்குன்னு கேட்போம் அப்படின்ட்டு இந்த பிரச்சனைக்கு மத்தியில ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு அழைப்பு விடுப்பாங்க. யாரா இருக்குன்னா எல்லாருக்குமே, இந்த ப்ரொவின்சஸ்ல உள்ளவங்க, சின்ன சின்ன ராஜாலேருந்து முஸ்லீம் காங்கிரஸ் தரப்புல, அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் தரப்புல, இப்படி வந்து எல்லாருக்குமே அழைப்பு விடுப்பாங்க. ஓகே, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேஜை மாநாடு அப்படிங்கிறது லண்டன்ல நடத்தப்பட்டது. ஒரு நீள் வட்ட வடிவத்துல எல்லாரையும் உட்கார வச்சு நடுவுல வந்து ஆங்கிலேயர்கள் 2-3 பேர் இருப்பாங்க, உட்காந்து அப்படிதான் பேசினாங்க. அதனாலதான் அது வட்டமேஜை மாநாடு அப்படின்னு அதுக்கு பேரு. அவங்களோட எண்ணம் என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. காங்கிரஸ் வந்து முதலாவது வட்டமேஜை மாநாட்டை வந்து நிராகரித்தது. எப்ப நடந்துச்சுன்னா 12 நவம்பர் 1930லேருந்து இந்த வட்டமேஜை மாநாடு வந்து ஆரம்பித்தது லண்டன்ல. காங்கிரஸ் வந்து போகல. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தா நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஜெயிலில் இருக்காங்க. இப்ப சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகத்துல போராடின எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. உங்களுக்கே தெரியும், காமராஜர்லாம் வந்து இங்க வேதாரண்யத்துல இருந்து பிடிச்சி அலிப்பூர் ஜெயிலு கொல்கத்தால போட்டாங்க. நிறைய தலைவர்கள் ஜெயில இருந்ததுனால காந்தி அது என்னன்னு அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. ஓகேவா? ஆனா 74 பேர் அப்படி இப்படின்னு இந்தியால இருந்து போயிட்டாங்க, லண்டன் போயிட்டாங்க. 74 பேர் போய் அந்த கான்ஃபரன்ஸை அவங்க சொன்னது மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடைய தலைமையிலன்னா ராம்சே மெக்டொனால்டு தலைமையில
அதில் வந்து ஆரம்பிக்குது. அரசியல்ல அதிகாரம் தரணும்னு நிறைய ஆஃபர் அப்படி இப்படிலாம் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் போறாரு வட்டமேஜை மாநாட்டுக்கு. ரொம்ப ஆர்வமா போனதுல அம்பேத்கர், அடுத்து ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் இவரும் போயிருக்காரு. இது கேட்டிருக்காங்க, அம்பேத்கருடன் சென்றது யார், தமிழர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வட்டமேஜை மாநாட்டுல. ஓகேவா? அங்க போறதுக்கு முன்னால அம்பேத்கர் என்ன சொல்லிட்டு போவார் அப்படின்னா, வட்டமேஜை மாநாட்டுக்கு, ஏன்னா வந்து முக்கியமான தலைவர்கள் புறக்கணிக்கும் போது இவர் போக வேண்டாம்னு இவரையும் தடுத்து நிறுத்துறாங்க, நீங்க போகாதீங்கன்ட்டு. ஏன்னா அம்பேத்கர் நோக்கமே வேற. ஏன்னா இப்ப நான் சொன்னேன்ல, லெசன் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 1990ல 1956ல இறந்த ஒரு தலைவருக்கு 1990ல கொடுக்குறாங்க பாரத ரத்னா. ஏன் இவ்வளவு டிலே பண்ணாங்கன்னா, சில கிரிட்டிசிசம் தான். அம்பேத்கர் வந்து விடுதலைக்காக பாடுபடல, தலித் மக்களோட விடுதலைக்கு தான் அவர் ஃபுல்லாவே பாடுபட்டார். இதுலயே சொல்லியிருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தலித் மக்களை எப்படியாவது அவங்கள மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அதான் நாட்டோட விடுதலை பத்தி இது பண்ணல. நாடு விடுதலை அடைந்த போதும் கொண்டாடல பெருசா. பெரியார் மேலேயும் அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், நாடு விடுதலை அடைந்ததை கருப்பு நாள் கொண்டாடினார்னு. ஏன்னா அவங்களோட வந்து கொள்கை எண்ணங்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். தலைவர்களை தான் சொன்னல, ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஒரு நோக்கம் ஒரு கொள்கை இருக்கும், அதுபடி அவங்க போவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து நோக்கம் என்னன்னா, ஆங்கிலேயர்களோட பேசணும், தலித் மக்களோட உயர்வுக்கு இவர் சில பிளான்லாம் வச்சிருந்தாரு, தனி தொகுதி அப்படி இப்படிலாம் சில இது இருக்கவும் அது எல்லாத்தையும் எடுத்து பேசுறதுக்காக இவர் ஆளா கிளம்பிட்டாரு வட்டமேஜை மாநாடு. போறதுக்கு முன்னால இவர் சொன்ன இதையும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே நேரத்தில் சுயராஜ்ய கொள்கையை ஏற்பேன். இது எதுக்கு சொன்னாருன்னா, இந்த குற்றச்சாட்டு தான். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க சுதந்திரத்துக்கு எல்லாம் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் ஜெயில கிடக்குறான், இவர் என்னன்னா இப்பதான் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் குற்றச்சாட்டுக்கு தான் இவர் இதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே நேரத்தில் சுயராஜ்ய கொள்கையை ஏற்பேன். விடுதலை கொடுத்தா இல்ல வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து விடுதலைக்கு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போயிட்டு கான்ஃபரன்ஸ்ல பேசணும். இவர் இப்படிதான் ஸ்பீச் வந்து ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் இங்கு பேச வந்துள்ளேன் அப்படின்னு ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் வந்து தலித் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஆங்கிலேயர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆங்கிலேயர்களும் நல்ல நல்ல சட்டங்கள்லாம் இயற்றுனாங்க. இந்த முறையானா அவங்களால மாற்ற முடியல. உங்களுக்கே தெரியும், ஒரு வரதட்சணை தடுப்பு சட்டமா இருக்கட்டும், குழந்தை திருமண சட்டம், இளம் குழந்தைகள் திருமண தடை சட்டம், அப்புறம் விதவை திருமண சட்டம், இப்படி எல்லா சட்டமும் ஆங்கிலேயர்கள் ஏற்றுனாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நம்ம இந்தியர்களே அதை எதிர்த்தாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆங்கிலேயர்களுக்கு வந்து விடுதலையை பத்தி பேசாம இதை பத்தி பேசுறதுனால அம்பேத்கரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, இவன் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இவன் கேட்கறது நியாயம் தான், மக்களுக்கு கேட்கறதுன்னு இவர் அம்பேத்கரை வந்து ஒரு பக்கம் கையில வச்சுக்கிறாங்க. ஓகே, நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து ஒரு வழியா அந்த முடிஞ்சிருது. ஒரு ஒரு 20 டேஸ் கிட்ட நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு வழியா முடியுது. பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வந்து ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் காங்கிரஸ், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் இல்லாம இது எப்படி அடுத்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு மெக்டொனால்டு எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, காந்தியை போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் வந்து காந்தியை வந்து பார்த்து பேசுறாரு. வந்து நாங்க என்ன செஞ்சா நீங்க அடுத்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வருவீங்க அப்படின்னு கேட்கிறாரு, உங்க டிமாண்ட் என்ன அப்படின்ட்டு. காந்தி பெருசா ஒன்றும் சொல்ல. அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஒத்துழையாமை இயக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்காங்களா, சால்ட் சத்தியாகிரகா, அவங்க எல்லா தலைவர்களையும் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது, ஓகே எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுவோம், ஆனா அந்த கிரிமினல் அஃபென்ஸ் இருக்கவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறார். காந்தி அதுக்கும் ஓகே சொல்லிடுறாரு. அதாவது கிரிமினல்னா இப்ப பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்க மேல இருக்க கேஸை நாங்க மன்னிக்க மாட்டோம். இப்ப காமராஜரை மன்னிச்சிருவோம், ஏன்னா அவரு உப்பு சத்தியாகிரகம் போனாரு, வேற எதுவும் அவர் கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சில தலைவர்களை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. இவங்களுக்கு வந்து பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்களுக்கு ஹேங் பண்றாங்க, தூக்கிலே போடுறாங்க. அது அந்த குற்றச்சாட்டும் காந்திக்கு மேல இன்னைக்கு இருக்கு. காந்தி நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். ஆனா வந்து இதுல தீவிரவாத வழியில போராடி தப்பு பண்ணி போறவங்களை காந்தியை ஆதரிக்க மாட்டாரு, கைவிட்டுருவாருன்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் அதை பத்தி அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவங்களெல்லாம் தூக்குல போட்டுருவாங்க, இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க. இப்ப காந்தி என்ன பண்றாருன்னா, 2வது வட்ட மேஜை மாநாடு லண்டன் வந்து கிளம்பிட்டார். ஓகேவா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் டேட் பாத்துங்க, திரும்ப சொல்லிட்டேன். 5 மார்ச் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகேவா?
சட்ட மறுப்பு இயக்கத்தையும் நிறுத்திடுறாரு. காந்தி நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள்லாம் விடுதலை ஆகுறாங்க. 7 செப்டம்பர் 1931 1 டிசம்பர் 31 வரைக்கும் 2வது வட்டமேஜை மாநாடு நடக்குது. ஓகேவா? அதான் கேட்டேன், ஒரு தடவை டிஎன்பிசில கேட்டாங்க, 3 வட்டமேஜை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அம்பேத்கர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்த்ல எஸ்எஸ்சில எல்லாம் கேட்டாங்கன்னா இதையும் தெரிஞ்சிருக்கணும். தேஜ் பகதூர் சப்ரு அப்படிங்கிறவரும் கலந்துருக்காரு 3 வட்டமேஜை மாநாடு. இவங்க 2 பேர் தான் 3 வட்டமே. இது வந்து டிஎன்பிசில இது வரைக்கும் கேட்கல. ஏன்னா அவர் நார்த்ல உள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அடுத்து வந்து இந்த 2வது வட்டமேஜை மாநாட்டுல காந்தி போறாரு, கலந்துக்கிறாரா? திரும்ப அங்க போய் அங்க நடக்கிற எல்லாத்தையும் காந்தி பாக்குறாரு. திரும்ப அம்பேத்கர் வந்து அதே தான் பேசுறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தனி தொகுதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி. ஓகேவா? பொது வாக்கெடுப்பில் எப்படின்னா இரட்டை தொகுதி அப்படிங்கிற மாதிரி தனியாவே தொகுதி கொடுத்துருங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. காந்திக்கு அது வந்து சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து பாகிஸ்தான் பிளவுபட்டு இந்து முஸ்லீம் பிளவு, சீக்கியர்கள் இப்படி ஒரே பிளவா இருக்கு. அதுல இந்துக்கள்லயும் ஒரு பிளவு வேண்டுமா? ஏன்னா அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம சொல்ற தலித் எல்லாருமே இந்துக்கள் தான் நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளவுபடுத்த வேண்டாம் இந்தியாவை அப்படின்னு காந்தி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஆனா அம்பேத்கர் சுத்தமா சம்மதிக்கல. தனி தொகுதி எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அதை ஆங்கிலேயர்கள்ட்ட பேசி புரிய வச்சு ஆங்கிலேயரையும் சம்மதிக்க வச்சிருவார். அப்பதான் காந்தி வந்து 2வது வட்டமேஜை இது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வந்த உடனே பழையபடி இந்த சட்ட மறுப்பு இயக்கம் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருவார். ஓகேவா? ஆரம்பிக்கும்போது திரும்ப எரவாடா ஜெயில போட்டுருவாங்க. ஜெயில இருந்துகிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அந்த அம்பேத்கரால என்ன ஆச்சு அப்படின்னா, ராம்சே மெக்டொனால்டு வந்து வகுப்புவாதி பிரதிநிதித்துவ அறிக்கையை வந்து வெளியிடவும் காந்தியடிகள் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாரு ஜெயிலேயே. அப்ப தலைவர்கள் மத்தியில ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா காந்தி வந்து ஒருவேளை காந்திக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்பேத்கர்கிட்ட பேசுறாங்க. அம்பேத்கரும் ஒத்துக்க மாட்டாரு, பின்வாங்க மாட்டாரு. அப்புறம் காந்தி அம்பேத்கர் 2 பேரும் சந்திச்சு பேசுறாங்க. அதுல நிறைய பேசுறாங்க. அம்பேத்கர் நிறைய விஷயம் சொல்றாரு. என்னன்னா நிறைய கேட்கிறாரு காந்தி கிட்ட. எப்படி என்னென்ன கேட்கிறாருன்னா, காங்கிரஸ்ல வந்து ஒரு தீர்மானம் போட்டீங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, காங்கிரஸில் உள்ளவர்கள் அனைவரும் கதர் ஆடையை தான் அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த ஒரு தீர்மானம் தான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேஷ்டியில வர்றாங்களா அரசியல்வாதிகள். இந்த பழக்கம் எப்படி ஆரம்பித்ததுன்னா அன்னைக்கு போட்ட தீர்மானம் தான். கதர் ஆடை தான் அணிய வேண்டும் காங்கிரஸ்ல உள்ள அனைவர்கள் அப்படின்னு தீர்மானம் போட்டீங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல உள்ள அனைவரும் தீண்டாமையை எல்லாம் ஜாதி பாகுபாடெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு செயல்படணும்னு உங்களால தீர்மானம் போட முடியுமான்னு கேட்பாரு. ஏன்னா காங்கிரஸ்லயே தலைவர்களே இந்த பாகுபாடு இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இந்த குருகுலத்துல பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் படிப்பாங்க. அதுல வந்து பிராமின் அவங்களுக்கு தனித்தட்டு, மற்ற பிசின்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் தனித்தட்டு, அப்படிலாம் ஒரு பாகுபாடு இருக்கும். அவன் பெரியார் இதை எதிர்த்திருப்பாரு. இதை யாரும் காது கொடுத்து கேட்கலன்னா பெரியாரே வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி ஒத்துழைமை இது சுயமரியாதை இயக்கத்தை 1925 ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? இப்படி வந்து காங்கிரஸ்லயே இவ்வளவு பாகுபாடு இருக்கு அப்படின்னு நிறைய காந்தி கிட்ட கேட்பாரு. ஒரு வழியா காந்தியோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஏதோ ஒரு நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பூனா ஒப்பந்தம் வந்து இதாவது அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில பூனா ஒப்பந்தம். காந்தி ரொம்ப முடியாம இருந்தனால அதுல சைன் போட்டது வந்து மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் ஆன் பிஹாஃப் ஆஃப் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வந்து அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது. ஓகேவா? அடுத்து 3வது வட்டமேஜை மாநாடு எல்லாருமே புறக்கணிச்சிருவாங்க. ஆனா அம்பேத்கர் மட்டும் போவாரு. 17 நவம்பர் 1932 இருந்து 24 டிசம்பர் 1932 வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வட்டமேஜை மாநாடுகள்ல பேசப்பட்ட விஷயத்த வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க, இந்திய அரசு சட்டம் 1935 வந்து நிறைவேற்றப்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, காந்தியுடன் ஏற்பட்ட முரண்பாடு. இதுதான் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். ஓகே, காந்தியடிகள் வந்து தேச விடுதலையை வந்து ரொம்ப முக்கியமா பார்த்ததுனால அந்த ஜாதிய பாகுபாடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாரு. ஆனா அம்பேத்கர் சொன்ன நிறைய விஷயம் காந்திக்கு ரொம்ப ஃபீல் ஆயிரும்.
அதுக்கப்புறம் தான் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹரிஜன் சேவக் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாரு. அப்புறம் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஹரிஜன். ஹரிஜன் அப்படின்னா என்னன்னா சிவனின் குழந்தைகள் அப்படின்னு மீனிங். ஹரிஜன் அப்படின்னா ஹரினா சிவன் அப்படிங்கிறது அப்படின்னு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் தான் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ வந்து அம்பேத்கர் வந்து சொல்லுவார், காந்திக்காக சொன்னதுதான், உண்ணாவிரதம் ஒரு வலிமையான ஆயுதம் தான், ஆனால் அடிக்கடி கையில் எடுக்காதீர்கள், ஆயுதமும் மழுங்கிவிடும், நீங்களும் இருக்க மாட்டீர்கள், இந்த நாட்டுக்கு நீங்கள் தேவைன்னு டைரக்டாவே காந்தி கிட்ட சொன்னதா சொல்றாங்க. இந்த கூற்று வந்து அவர் சொன்னது. கதர் ஆடை அணிய வேண்டும் என காங்கிரஸில் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் காங்கிரஸில் சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா அப்படிலாம் கேட்டாரு. அடுத்து ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணியிருப்பாரு காந்திய. மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள், ஆனால் நமது வாழ்க்கை அப்படியே தான் உள்ளது. இப்படி வந்து நிறைய காந்தி வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு அம்பேத்கர். ஓகேவா. சேரன்மாதேவி குருகுலம் தெரியும், அது வந்து இந்த வாவேசு ஐயர் நடத்தினது. அங்கதான் அந்த பாகுபாடு இருக்கும். இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, அம்பேத்கரை பத்தி யார் யாரு என்னென்ன புகழ்ந்தாங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இருங்க பாப்போம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்களுக்குள்ள என்ன முரண்பாடு சண்டை இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குரிய மரியாதை கொடுப்பாங்க. இப்ப நேருவுக்கும் அம்பேத்கருக்குமே நிறைய கருத்து மோதல்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் பகுத்தறிவு துறையில் அவருக்கு நிகர் அவரே. ஏன்னா அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. புரியுது அவங்களுக்கு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு நிகர் அவரே என அம்பேத்கரை புகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை வந்து அம்பேத்கரையே சேரும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரு காலத்துல எல்லாம் படிக்கிறப்பெல்லாம் வந்து லைப்ரரிக்குள்ள போயிட்டு, ஏன்னா லைப்ரரியில படிக்கிறது ஃப்ரீ தானே, வெளியிலே வரமாட்டாரு. காலையில போனா நைட்டு 3 வரைக்கும் படிப்பார். ஏன்னா அவ்வளவு ஆசையா புக்கு படிப்பார். ஒரு கட்டத்துல இவர் பெரிய தலைவர் ஆனோன்னா அதே மாதிரி லைப்ரரியில போய் படிக்க முடியாது அப்படிங்கவும் ஒரு பர்சனலா ஒரு லைப்ரரி ரெடி பண்ணிடுவாரு வீட்லயே. அதுலதான் 50,000 புக்கு உள்ள ஒரு லைப்ரரி ராஜ்கிர் அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்கி இருப்பாரு. இதை தான் வந்து நேரு இப்படி சொல்லியிருப்பாரு. ஏன்னா நேருவும் புக்கு படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அப்போ வந்து நேரு இப்படி பாராட்டி இருப்பாரு. அதனால இது ரெண்டும் யார் சொன்னதுன்னா நேரு சொன்னது. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கர்மமே கண்ணாக இருந்தவர் என அம்பேத்கரை பாராட்டியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது எதுக்கு சொன்னார் அப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கர்மமே கண்ணாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா அரசியலமைப்பு நிர்ணய தலைவின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டியில இவர் இருந்திருப்பார் அம்பேத்கர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அரசியலமைப்பு எடுத்துக்கொண்ட நாட்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல, 2 years 11 months 18 days இல்லை 17 days அப்படிம்பாங்க. அந்த நாட்கள் வரைக்கும் அம்பேத்கர் எவ்வளோ உழைச்சாருன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா அம்பேத்கருக்கெல்லாம் அந்த அரசியலமைப்பு எழுதும் போது சுகர் பிபி இந்த நோயெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். இருந்தாலும் லீவ் போடாம கஷ்டப்பட்டு தொடர்ந்து வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவர் ரிலீஸ் ஆவார். நிறைய தலைவர்களுக்கு அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போச்சு, இறந்தும் போயிட்டாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையில. அம்பேத்கர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அடுத்து பெரியார். பெரியார் என்னென்ன சொல்லியிருப்பார்னா, பகுத்தறிவு செம்மல், உலக தலைவர்களுள் ஒருவர், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, இப்படி எல்லாம் பாராட்டினது யாருன்னா பெரியார். ஓகேவா. இன்னொரு தடவை கேட்டுங்க. பகுத்தறிவு செம்மல், உலக தலைவர்களுள் ஒருவர், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என அம்பேத்கரை பாராட்டியவர் தந்தை பெரியார். ஓகேவா. அடுத்து பாருங்க, சிறப்புகள். அம்பேத்கருக்கு வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அப்படிம்பாங்க. பாபா சாஹிப்ங்கிறது ஒரு மராட்டிய வார்த்தை. மரியாதையுடைய தந்தை அப்படின்னு பொருளாம் அதுக்கு. பாபா சாஹிப்னா மரியாதையுடைய தந்தை. உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர். பாருங்க, அமெரிக்கா படிக்க போன முதல் இந்தியர். ஏன்னா எல்லாருமே படிக்க போனாங்க வெளிநாட்டுக்கு. நிறைய தலைவர்கள், காந்தி போனாரு, நேரு போனாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்காங்க. நான் அவங்களாம் போனது லண்டன், இங்கிலாந்துக்கு போனாங்க உயர்கல்விக்கு. அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் இவர் தான். அது மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து முதல் வழக்கறிஞர். ஓகேவா. இந்த எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டிஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வழக்கறிஞர்னா இவர் தான். இன்னைக்கு எவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலேயே நிறைய வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் தான் அதிகம் ஐஎன்சில இருந்ததே. ஓகேவா.
அது ஒண்ணு. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். சில பேர் என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, சட்ட அமைச்சர்னா 1952 பொது தேர்தலுக்கு பிறகு இவர் வந்தாரான்னா இல்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர்னா 1947லேருந்து 51 வரைக்கும். இந்த இடைக்கால அரசுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்டரிங் கவர்மெண்ட். நேருவோட தலைமையில அமைந்ததுல 2 செப்டம்பர்ல. அதுல தான் இவருக்கு வந்து சட்ட அமைச்சர் குடுக்குறாங்க. அரசியலமைப்பு எழுதியிருந்தாரா, அதனால சட்ட அமைச்சர் குடுக்குறாங்க. 1952ல முதல் பொது தேர்தலுக்கு அப்புறம் சட்ட அமைச்சர் வேற ஒருத்தர்ட்ட குடுத்துருவாங்க. ஓகே. வேற ஒருத்தர்ட்ட குடுத்துருவாங்க. இவரு கிடையாது. 1952 பொது தேர்தலுக்கு பிறகு. ஏன்னா 1952 பொது தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு ராஜ்யசபா எம்பி குடுத்து தொடர்ந்து இருக்க வச்சிருப்பாங்க. சரி. அடுத்து தற்கால மனு, நவீன கால மனு அப்படின்னு இவருக்கு சிறப்பு பெயர் இருக்கு. தற்கால மனு, நவீன கால மனு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராஜேந்திர சாரி டாக்டர் அம்பேத்கர். மனு அப்படின்னா என்னன்னா மனு தர்மம், மனு ஸ்மிருதின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து இந்து மதத்துல அதை ஃபாலோ பண்ணி தான் இருந்திருக்காங்க. மனு தர்மத்துல இப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய பார்சியாலிட்டி இருக்கும். அதனால இவரை தற்கால மனு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு எழுத இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதனால இவருக்கு சொல்லுவாங்க இன்னும் நிறைய இடத்துல எல்லாம் தலை குனிந்து எழுதியதால் தான் நாங்கள் இன்று தலை நிமிர்ந்து வாழ்கிறோம் அப்படி இப்படிலாம் பேனர்லாம் வைப்பாங்க அம்பேத்கருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கும் கூட சிலைகள் நிறைய சேதப்படுத்துறாங்க இல்லை உடைக்கிறாங்க அப்படின்னா அதில் அம்பேத்கர் சிலையும் இருக்கும். அந்த அளவு அவருடைய தாக்கம், அம்பேத்கர், பெரியார் அவங்களோட தாக்கம் எப்படின்னா இறந்ததுக்கு பிறகும் இன்னும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு சொல்லுவாங்களே ஒருத்தன் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றும் வந்து சிலர் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட சாதனைகள் வந்து அந்த அளவுல இருக்கு. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்புல வந்து இவர் வரைவு குழு தலைவரா போடுவாங்க, டிராஃப்டிங் கமிட்டி. வரைவு குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 29 ஆகஸ்ட் 1947. ஓகேவா? வரைவு குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 29 ஆகஸ்ட் 1947. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் பட்டம் வாங்கின பெருமை இவரை தான் சேரும். அனைத்து அறிவியல் முனைவர் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் இருக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். ஓகேவா? அடுத்து பாருங்க. 2004 கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து உலகின் தலை சிறந்த 100 அறிஞர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்டது. அதுல ஃபர்ஸ்ட் பேரா அம்பேத்கர் பேர் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி, அவங்க யூனிவர்சிட்டியில படிச்சவங்க கிட்டத்தட்ட 200 வருஷமா அந்த யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல படிச்சவங்கள ஒரு 100 பேரை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. உலகின் தலை சிறந்த அறிஞர்கள் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நேமே யாரு? அம்பேத்கர். அப்படின்னா எவ்வளோ அவருடைய தாக்கம் என்ன, அவரோட நாலேஜ் என்னன்னு பாருங்க. லண்டன் மியூசியத்துல வந்து காரல் மார்க் சிலைக்கு பக்கத்துல இவருடைய சிலை இருக்கு. இந்த மெழுகு சிலை வைப்பாங்களே லண்டன் மியூசியத்துல, அதுல வந்து காரல் மார்க்ஸ் சிலைக்கு பக்கத்துல இவருடைய சிலை வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து இவர் நிறைய பண்ணியிருக்காரு. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஐநாவின் மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு 10 டிசம்பர் 1948ல ஒரு பிரகடனம் வந்து ரெடி பண்ணாங்க, ஐக்கிய நாடுகள் அவை. ஓகேவா? எதனால அந்த மனித உரிமை பிரகடனம் ரெடி பண்ணாங்கன்னா 2ஆம் உலக போர்ல வந்து நிறைய மனித உரிமை மீறல்கள் நடந்தது. ஓகேவா? மனித உரிமை மீறல்னா என்னது? பெண்களை வந்து கற்பழிப்பது, குழந்தைகளை வந்து கற்பழிப்பது, இல்லை இவங்களை கொல்வது, மனிதர்களை தாக்குவது, இப்படி வந்து ஒரு இப்பெல்லாம் வந்து போர் நடந்தா கூட மருத்துவமனையை தாக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சில கண்டிஷன்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி எதுவுமே இல்லாம விலங்குகளை போல மனிதர்கள் நடத்துறது மனித உரிமை மீறல். அது 2ஆம் உலக போர்ல நிறைய நடந்தது. ஓகேவா? பாதிக்கப்பட்ட நாடுகள்ல பயங்கர, அதனால இந்த மனித உரிமைகள் பிரகடனம் இதுல ஐநால ரெடி பண்றாங்க. ஓகே. இதுல வந்து இவரோட பங்கு இருக்கு. அம்பேத்கரோட பங்கு இருக்கு. அந்த பிரகடனத்துல 30 விதிகள் இருக்கும். அதை உருவாக்குதுல இப்ப நம்ம எப்படி கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண அது மாதிரி இதுல வந்து அம்பேத்கருக்கு பங்கு இருக்கு. ஏன்னா அவர் எல்லா ஃபீல்டுலயும் அவருக்கு நாலேஜ் இருக்கிறதுனால இதுல அவர் பங்கு இருக்கு. அதனால இதை பாத்துங்க. அதனாலதான் 10 டிசம்பர் அப்படிங்கிறது மனித உரிமைகள் தினமாக இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு வரோம். இது ஒண்ணு பாத்துங்க. 1952 இறக்கும் வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருப்பார். ஓகேவா? நிறைய தேர்தல்கள் அம்பேத்கர் வந்து தோற்றிருப்பார். 1937ல சுதந்திர தொழிலாளர் கட்சி 17 இடங்கள்ல போட்டிட்டு 15 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்த எல்லா தேர்தல்லையும் அம்பேத்கர் வந்து தோல்விதான். அதனால்தான் ஒரு ராஜ்யசபா
உறுப்பினரா நியமிச்சிருப்பாங்க. 1952லேருந்து இறக்கும் வரை இருந்திருப்பாரு. நான் சொன்னேன்ல, அம்பேத்கர் எவ்வளவு படிச்சாலும் இந்த ஜாதி கட்டுமானத்தை வந்து எதிர்த்து அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் வந்து அமைப்பு இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருந்தா நான் என்னோட உயர்வு மட்டும்தான் இருக்கும், மக்களுக்கு எந்த மாற்றமும் வராது அப்படிங்கும்போது சில அமைப்புகளை ஏற்படுத்தினாரு. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை, இல்லை ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை 1924. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவை என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்ல எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1924. ஓகேவா. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1936 ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் 1937 தேர்தலில் நல்லா வெற்றி பெற்றிருக்கும். ஓகேவா. தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள பகுதியில மட்டும் நின்று பயங்கரமா ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே. சுதந்திர தொழிலாளர் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். எந்த வருடம்னா 1936. அடுத்து 1942 ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட், அகில இந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து 1942 ஏற்படுத்துறாரு. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள பட்டியல் இனத்தவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா மகாராஷ்டிரால உள்ள தலித் மக்கள் அவங்களுக்காக மட்டும் போராடினவர் அடுத்து அகில இந்திய அளவுல ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாரு. அடுத்து இந்திய குடியரசு கட்சி அப்படின்னு ஒண்ணு 1956 இந்த உடல்நிலை சரியில்லாத காலத்துல ஒண்ணு இந்திய குடியரசு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்டோர் நலனுக்கான அமைப்பு பகிஸ் கிருத் ஹிதாரணி சபா, பகிஸ் கிருத் ஹிதாரணி சபா, அதை தான் வந்து தமிழ்ல தனித்து விடப்பட்டோர் நலனுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1927 ஆரம்பிக்கிறாரு. இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அடுத்து மும்பையில வந்து சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் 1946. இது ஒரு வருஷம் கேட்டாங்க. சித்தார்த்தா உயர்கல்வி நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அம்பேத்கர். ஏன்னா வந்து இவர் தான் நிறைய உயர்கல்வி படிச்சுட்டாரு. படிக்காத, பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க, வசதி இல்லாம இருக்க வந்து ஏழை மக்களை படிக்க வைக்கணும்ட்டு இந்த சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை வந்து மும்பையில ஆரம்பிக்கிறாரு. அடுத்து சமாஜ் சமாத சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு. மக்கள் அனைவரும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சமாஜ் சமாத சங்கம். இந்த அமைப்பு யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். ஓகேவா. அடுத்து தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணாரு? ஏன்னா இப்ப தொழிலாளர்கள் ஏழைகள் ரெண்டுமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. தாழ்த்தப்பட்டோர் தொழிலாளர்கள்லாம் ரெண்டும் ஒண்ணு. இல்ல என்ன ஆகுதுன்னா அந்த காலத்துல தொழிலாளர்கள் அப்படின்னாலே அப்பட்டமா அவங்களுக்கு ஏழைகள் தாழ்த்தப்பட்டவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய இது பண்றாங்க. எப்படின்னா இந்த அடிமைகள் முறை மாதிரி இருந்ததுனால நிறைய உரிமைகள் அவங்களுக்கு மறுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, உங்களுக்கு அடிபட்டுருச்சு, கூலி வேலை செய்யறீங்க, அடிபட்டுருச்சுன்னா ஒருத்தனை உங்களை திரும்பி பார்க்க மாட்டான். அவ்வளவுதான், உங்களை போட்டு போயிடுவான். நீங்க அங்கேயே செத்து கிடக்க வேண்டியதான். இப்படி வந்து தொழிலாளர்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசி பஞ்சாயத்து மாதிரி பேசி ஏதோ பணம்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அப்பெல்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் கிடையாது. தொழிலாளர்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சீன பெருஞ்சுவர் கட்டும்போது இறந்தவங்களெல்லாம் உள்ளே போட்டு போச்சுட்டாங்க. அவங்க போய் நீங்க நிவாரணம் எதுவும் கேட்க முடியுமா அவங்கள? அதெல்லாம் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைம் இருந்ததுனால தொழிலாளர்களுக்காக நிறைய செய்யறாரு. ஃபர்ஸ்ட் அவர் செஞ்சது வந்து வேலை நேரத்தை வந்து 12 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸாக குறைத்தார். ஆனா இன்னைக்கும் 12 ஹவர்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அன்ஆர்கனைஸ்டு இந்த அமைப்புலலாம் அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் எல்லாம் நம்ம விருப்பப்படுறது இந்த அரசு வேலைக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கே இதான் ஒண்ணு. இப்ப நீங்க வந்து ஒரு பிரைவேட், நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல என்ன இப்ப 20-21,000 சேலரி, இப்ப பிரைவேட்லயும் 30,000 இதே சேலரி, இதை விட நல்ல சேலரி எல்லாம் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல என்ன ஒண்ணுன்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லைனாலும் உங்களுக்கு சேலரி வந்துடும். மெடிக்கல் லீவ் எடுத்தாலும் சேலரி வந்துடும். ஆனா பிரைவேட்ல எல்லாம் நீங்க வந்து நீங்க அன்னைக்கு வேலைக்கு போனா சேலரி, போகலன்னா அந்த சேலரி உங்களுக்கு கிடையாது. இப்படி வந்து இருக்கும்போது இன்னைக்கும் 12 ஹவர்ஸ் வந்து வேலை வாங்குறாங்க. ஆனா அப்பவே வந்து 1940 காலகட்டத்திலே வேலை நேரத்தை 12லேருந்து 8 குறைச்சார். தீர்மானம்லாம் நிறைவேற்றி குறைச்சார். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா விச் சோசியல் ஆர்கனைசேஷன் டிட் டாக்டர் B.R. அம்பேத்கர் டு அப்லிஸ்ட் தலித், தலித் மக்களின் உயர்வுக்காக அம்பேத்கர் ஆரம்பித்த சமூக இயக்கம் எது அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காங்க. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் மிஷன் அப்படின்ட்டு இது ஒரு கேள்வியா எஸ்எஸ்சியில் கேட்டிருந்தாங்க.
அடுத்து குற்ற பரம்பரை சட்டம் 1871 கொண்டு வரப்பட்ட சட்டம். இவர் முத்துராமலிங்க தேவர் கூட அந்த சட்டத்தை வந்து ஏற்றிருப்பாரு. அந்த சட்டத்துக்கு எதிராக இவர் அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார். ஏன்னா நம்ம பொதுவா சொல்லிடக்கூடாதுல, அம்பேத்கர் அப்படின்னா தலித் மக்களுக்காக மட்டும்தான் பேசினாரு, வேற விடுதலை பத்தியோ மற்ற மக்கள் பத்தியோ எதுவுமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது, யாரும் சொல்லிட முடியாது. தொழிலாளர்களுக்காக இவ்வளவு வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து சில சமூகத்தினரை ஜாதி அடிப்படையில இவங்கெல்லாம், ஏன்னா இப்போ ஒரு கம்யூனிட்டி இருந்தா சொல்றாங்க, இந்த 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 பாலை நிலத்துல இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வழிப்பறி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சில சமூகத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிறமலை கல்லர் அது மாதிரிலாம் சில கேஸ்ட் இருக்கு. அவங்கெல்லாம் ஏதாவது அந்த ஏரியாவில் ஏதாவது திருட்டு போச்சுன்னா அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் பிடிப்பாங்களாம், அவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி உள்ளதான் குற்ற பரம்பரை சட்டம். அந்த மாதிரி சட்டத்தை வந்து காலப்போக்கில் அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுவாங்க. முத்துராமலிங்க தேவரும் போராடி இருப்பாரு. இவரும் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் 1948 அப்புறம் நீக்கப்பட்டு சுதந்திரத்துக்கு பிறகு அதுக்காகவும் போராடி இருக்காரு. ஓகேவா. 1942 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் இடம்பெற்றார். ஆங்கில அரசோட, ஆங்கிலேயர்களுக்கு தான் அம்பேத்கரை ரொம்ப பிடிக்கும், அதனால பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு குழு போட்டிருப்பாங்க 1942. அந்த குழுவிலையும் இவர் வந்து இடம்பெற்று இருப்பார். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு வந்து வைப்பு நிதி, இந்த பிஎஃப் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த சிஸ்டமும், ஏன்னா வெளிநாடுகள்ல போய் ஒரு நல்ல டெப்தா எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு, அந்த முறையை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்காக பாடுபட்டிருப்பாரு. 1948 தொழிற்சாலைகள் சட்டம். அடுத்து 1947 வந்து தொழில் தகராறுகள் சட்டம். 1947. 1951 தோட்ட தொழிலாளர்கள் சட்டம். ஏன்னா தோட்ட தொழிலாளர்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை, அடிமைகள் மாதிரி வேலை செய்வாங்க தோட்ட தொழில். இப்போ தேயிலை கார்டன் அங்க இங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களா, அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு டைமே கிடையாது, காலையில 6 மணிக்கு வந்துடணும், நைட்டு 8 மணி வரையும் வேலை செய்யணும், அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி சட்டம். சுரங்க பணியாளர் சட்டம் 1952, இது முக்கியமான சட்டம். சுரங்க பணியாளர் சட்டம்னா இந்த சிறுவர்களை வந்து சுரங்கங்கள்ல ஈடுபடுத்துவது, அப்புறம் வந்து கட்டாயப்படுத்துவது. சுரங்கங்கள் வேலையை வந்து எல்லாரையும் செய்ய முடியாது, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் உள்ள போய் சுரங்கத்துல வேலை செய்யறது. அப்போ வந்து யாரையும் கட்டாயப்படுத்தியெல்லாம் வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் நான் அந்த இதில் சொல்லியிருப்பாங்க. 1952 சுரங்க தொழிலாளர் சட்டம். தொழிலாளர்களுக்கு காப்பீடு, இது எல்லாத்துக்கும் அவர் போராடி இருப்பார். ஏன்னா காப்பீடு வந்து ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ், தொழிலாளர் இறந்துட்டாருன்னா இப்போ ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில அந்த நிறுவனம் தான் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு தரணும். அதெல்லாம் அம்பேத்கர் போராடி கேட்டதுனால தான். ஏன்னா அப்பெல்லாம் ஏமாத்திடுவாங்க ஈஸியா, ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இல்லை ஒண்ணுமே கொடுக்காம கூட அவர் தான் தப்பு பண்ணாரு, வேலை செய்யும்போது கேர்லெஸ்ஸா இருந்தாரு, இறந்துட்டாரு, கையை விட்டாரு காலை விட்டாருன்னு ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஓகேவா. இப்படி வந்து தொழிலாளர்களுக்காக இவ்வளவு வந்து அம்பேத்கர் போராடி இருக்காரு. அடுத்து எழுத்து பணி. இப்ப அம்பேத்கர் நிறைய படிச்சிருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் எழுதவும் செய்வார்ல, அப்ப ஒரு சில எழுத்து பணிகள்லாம் செஞ்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு 1916 வந்து அந்த மானுடவியல் மாநாட்டுல பேசியிருப்பார்ல, அதை புக்காவே தொகுத்துருவாரு. அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற தலைப்புல வந்து இது அச்சிடப்பட்டிருக்கு. இது இந்த ஆய்வு கட்டுரை, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இதை தமிழ்ல வந்து எப்படி கேட்டாங்கன்னா, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னு கேட்டாங்க. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும். ஓகே, இது ரொம்ப முக்கியம், கேட்டுங்க. நான் எது எது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்கன்னு சொல்றேன்னா அதை கண்டிப்பா எழுதி வச்சிங்க. அடுத்து 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு ஒரு இதழை வந்து ஆரம்பிக்கிறாரு. கேட்பாங்க, ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா அம்பேத்கர், 1927. அடுத்து மூக் நாயக் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிகை வீக்லி ஒன்று வந்து ரிலீஸ் பண்றாரு, மூக் நாயக். மூக் நாயக் அப்படின்னா என்னன்னா, மராட்டி மொழியில வாய் பேச முடியாதவர்களின் தலைவன், இல்லைன்னா ஊமைகளின் தலைவன் அப்படின்னு இதுக்கு பொருள். ஓகேவா. அதான் வாய் பேச முடியாதவர்கள், ஊமைகள்னா யாருன்னா தலித்துகள் தான். அவங்கள பத்தி அவங்களுக்காக எழுதின பத்திரிகைங்கனால மூக் நாயக். ஓகேவா. மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியிட்ட இதழ் தான் பகிஷ்கிருத் பாரத். மராட்டியிலேயே வந்து பகிஷ்கிருத் பாரத் அப்படிங்கிற பேர்ல 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. இது எல்லாத்துலயுமே வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்முறை, இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை,
ஹானரி மர்டர், கௌரவ கொலை, கவின் அப்படிங்கிற மர்டர் பண்ணிட்டாங்களே. இப்பெல்லாம் ஒன்று ரெண்டு சம்பவம் நடக்குது. அப்பெல்லாம் அது மாதிரி நிறைய நடக்கும். அந்த மாதிரி காலகட்டம். அதை பத்தி எல்லாமே மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியா அவருடைய பத்திரிகை எல்லாம் இருக்கு. அதனால ஆங்கிலேய அரசு வந்து எதையும் தடையெல்லாம் பண்ணல. இப்ப பாரதியாரோட படைப்புகள்லாம் தடை பண்ண மாதிரி ஒரு படைப்புகள்லாம் எந்த தடையும் இல்லை. அதனால இவர் வந்து எல்லா படைப்புகளும் எழுதுறாரு. இவர் தன்னுடைய வந்து சுயசரிதையை வந்து எழுதுறாரு. இவரே எழுதுறாரு ஆட்டோபயோகிராஃபி. அது என்னன்னா வெயிட்டிங் ஃபார் ஏ விசா. இது எஸ்எஸ்சிலலாம் அடிக்கடி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்கல, பார்த்துங்க. வெயிட்டிங் ஃபார் ஏ விஷா என்பது யாருடைய சுயசரிதைனா அம்பேத்கர். ஓகேவா, பார்த்துங்க. அடுத்து சாதி ஒழிப்பு பற்றி ஒரு புக்கும் எழுதியிருப்பார். அந்த கட்டுரை மாதிரியே அன்ஹிலியேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பெரியார் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்த்துங்க. அடுத்த பாருங்க. ஒரு நூல் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள இறந்துருவார். 1956 டிசம்பர் 6 இறந்துருவாரு. ஆனா அவர் இறந்த அடுத்த வருடம் வந்து அது வெளிவரும். புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல். ஓகேவா, யார் எழுதியது, எந்த வருடம் வெளியிடப்பட்டதுன்னா 1957. இறந்ததுக்கு அப்புறம் வெளிவரும். ஏன்னா அவர் 1956 என்ன பண்ணியிருப்பார்னா புத்த மதத்தை தழுவி இருப்பார். அதான் நான் சொன்னல, கடைசி வரையும் ஜாதிக்காக போராடி போராடி டயர்ட் ஆயிடுவார். டயர்டாகி தான் பௌத்தத்துல போய் எப்போ 1956 நாசிக்ல சேர்றாரு. அவர் மட்டும் கிடையாது, ஒரு லட்சக்கணக்கான மக்களை அழைச்சிட்டு போய் பௌத்த மதத்துல ஜாயின் பண்றாரா. புத்தரும் அவரும் கொள்கைகளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கும்போது எழுதி முடிச்சிருப்பாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த புக்கு வந்து வெளியாகும். அதனால இது கேட்டிருக்காங்க, இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இதுவும் ஒரு தடவை கேட்டாங்க. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேவா. அடுத்து ஜனதா அப்படின்னு மராத்தியில ஒரு வார பத்திரிகை 1930 வெளியிட்டிருப்பாரு. ஜனதா அப்படின்னா நம்ம தமிழ்ல சொன்னா மக்கள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. அடுத்து பாருங்க. தலித் மக்களுக்கான அம்பேத்கர் பங்களிப்பு. அதான் அவரு ஃபுல்லாவே தலித் மக்களோட உயர்வுக்காக தான் போராடி இருப்பாரு. இப்ப தலித் மக்களுக்கு இந்த சலுகைகள் வழங்குவது குறித்து சவுத் போரா குழு அப்படின்னு ஒன்று ஆங்கில அரசு ஒரு குழு நியமிச்சிருப்பாங்க. அதுலயும் ஒரு உறுப்பினரா இருந்திருப்பாரு. சவுத் போரா குழு கேட்பாங்க. சவுத் போரா குழு எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்வுக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ். இது வந்து பார்ப்போம். இது என்னன்னா இது வந்து காந்தியுடன் ஒரு முரண்பாடு வரும். எப்படின்னா அரசியல் அமைப்பு உருவாக்கும் போது இந்த பஞ்சாயத் ராஜ்ங்கிற வார்த்தையே அரசியலமைப்பிலே கிடையாது. ஓகேவா. அம்பேத்கர் தான் சேர்த்திருக்க மாட்டாரு. காந்தி வந்து சேர்க்க சொல்லுவார், பஞ்சாயத் ராஜை சேருங்க. பஞ்சாயத் ராஜ் அப்படின்னா என்னன்னா காந்தியோட நம்பிக்கை என்னன்னா இந்தியா வந்து கிராமங்களில் வாழ்கிறது. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் தான். கிராமங்களை வந்து முன்னேற்ற வேண்டும். இப்படிலாம் காந்தி ஆசைப்படுவார். அப்ப கிராமங்களுக்கு வந்து சுயாட்சி வேணும், அங்க லோக்கல் பாடி மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு காந்தி ஆசைப்படுவார். ஆனா அம்பேத்கர் வந்து அதை சுத்தமா எதிர்ப்பார். ஏன்னா அதுக்கு அம்பேத்கர் சொல்ற காரணம், கிராமங்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாத பழமைவாதிகளின் கையில் தான் உள்ளது. வகுப்புவாதத்தின் தொட்டியாக அது உள்ளது. எனவே ஆபத்தானது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த காலத்திலயும் நகர்பகுதி இருந்துச்சு. அம்பேத்கர் அதான் வாட்ச் பண்றாரு. இப்ப நகர்பகுதியில வந்து பெருசா யாரும் கேஸ்ட் அது இது பாக்குறது இல்லை. கிராமங்கள்ல ஒருத்தன் வந்தாலே அவனோட ஜாதகம், அவன் என்ன குலம் கோத்திரம் எல்லாமே பாக்குறாங்க. அப்ப கிராமங்கள் வந்து பழமைவாதிகளின் தொட்டிலா இருக்கு. எல்லா ஜாதிய பாகுபாடும் இங்க நடக்குது. இவங்களுக்கு போய் நீங்க பவர் கொடுத்தீங்கன்னா, இப்ப பஞ்சாயத்து தலைவருக்கெல்லாம் ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால ஒரு நல்ல பவர் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சுத்தமா ஆகாது அப்படின்னு அந்த பஞ்சாயத்து ராஜுங்கிற இதே இது பண்ணியிருக்க மாட்டாரு. நகர்பகுதி மாதிரி கிராமங்கள் கிடையாதுன்ட்டு காந்தி வந்து இப்படி ஆசைப்பட்டிருப்பாரு. இன்னும் கூட இப்ப நியூஸ்ல எல்லாம் நீங்க வந்து எந்த அளவுக்கு நியூஸை வந்து ஒத்து பாக்குறீங்கன்னு தெரியாது. எவ்வளவு பேரு தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் அந்த சேர்லயே உட்காராமலாம் இருந்திருக்காங்களாம். இந்த பிரசிடென்ட் சொல்லுவாங்களா, பஞ்சாயத்து தலைவர் சேர்ல கூட உட்கார முடியாது. அது மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் நம்ம இன்ன வரைக்கும் பாக்குறோம். அப்ப அந்த காலத்துல எவ்வளவு ஒஸ்டா இருந்திருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணி பாத்துக்கணும். அதனால பஞ்சாயத்து ராஜுங்கிற வார்த்தையே கான்ஸ்டியூஷன்ல இல்லாம பண்ணிடுவாரு. டிபிஎஸ்பியில மட்டும் ஆர்டிகிள் 40 பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கும். அதன் பிறகு திருத்தம் கொண்டுட்டு வந்துதான் 73, 74வது திருத்தத்துக்கு அப்புறம் தான் 1992, 93 பஞ்சாயத்து ராஜ் வந்துச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 நிறைவேற்றப்பட்டது. அது வேற கதை. ஓகேவா. இந்த ஒரு இங்கேயும் முரண்பாடு வருது. யாருக்கு? காந்திக்கும் அம்பேத்கருக்கும். ஓகேவா.
அடுத்து வடக்கே இருந்து அம்பேத்கரும் தெற்கே இருந்து தந்தை பெரியாரும் இடையறாது உழைத்ததால் சாதி என்ற பாறை சுக்குநூறாக உடைந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். வடக்க இருந்து அம்பேத்கர், தெற்கே இருந்து பெரியார் வந்து இந்த ஜாதிங்கிற பாறை வந்து உடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் சிலை தான் அதிகமாக வந்து தாக்கப்படுது மீன்ஸ் சிலையை சும்மா உடைக்கிறது, ஏதோ ஒன்று பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவு அவங்க என்ன பண்ணாங்களோ அது வெறுப்பு இருக்கு அந்த உயர் ஜாதியினருக்கு அப்படிங்கிறாங்க. இந்து சமய நூல்களில் இருந்த வர்ணாசிரம முறையை கடுமையா எதிர்த்தார். அம்பேத்கர் வந்து இந்து சமய நூல்லாம் படிக்கிறாரு, படிச்சுட்டு அதில் கொடுத்துருக்கிறது அவரால் டைஜஸ்டே பண்ண முடியல. என்ன இவ்வளோ ஒரு ஒஸ்டா எழுதி வச்சிருக்காங்களேன்ட்டு அதெல்லாம் பயங்கரமா எதிர்த்தாரு. ஓகேவா? எடுத்து பாருங்க. அடுத்து அரசியல் சாசன பங்களிப்பு, இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இதையும் நம்ம டச் பண்ணிடுவோம். இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கான்ஸ்டியூஷனுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ உங்களுக்கு தெரியும், வரைவு குழு தலைவரா இருந்தாரு அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் பேசிக்கா பார்ப்போம். இது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு லார்டு பிரவுன்வுட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்தியர்களை பார்த்து சொல்றாரு. இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு நக்கலா சொல்றாரு லார்ட் பிரவுன்வுட். ஓகேவா? உடனே வந்து எதிர்வினை யார் பண்றாங்க அப்படின்னா, மோத்திலால் நேருவோட அப்பா இருக்காருல்ல, 1928 நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெளியிடுறாரு மோத்திலால் நேரு. அதில் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, நாங்க எப்படி ஆட்சி பண்றோன்னு பாருங்க, அதாவது நீங்க வந்து மேல இருந்து எங்களை பாருங்க, சுதந்திரம் கேட்கல, இவர் சுயராஜ்யம் கேட்காம எங்க டொமினியன் அந்தஸ்து கொடுங்க, நாங்க எப்படி ஆட்சி பண்றோம்னு பாருங்கன்னு கேட்பாரு. உடனே அதை வந்து அவர் மகன் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் எதிர்த்திருப்பாங்க மோதிலால் நேரு. நாங்க வந்து விடுதலைக்கு பாடுபடும் போது நீங்க டொமினியன் அதை எதுன்னு கேட்குறீங்களே அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து வந்து எம்என் ராய் 1934 பொது உடைமைவாதிகளின் தந்தை, இந்திய பொது உடைமை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க எம்என் ராய். மக்கள் திட்டம் கொண்டுட்டு வந்தது இவர் தான். அவர் வந்து எங்களுக்கு தேவையான அரசியலமைப்பை நாங்களே உருவாக்கி கொள்வோம் அப்படிம்பாரு. ஓகே, ஆங்கிலேயர்களை பார்த்து. ஏன்னா அந்த நேரத்துல அந்த பாரிஸ்டர் பட்டம், அட்வொகேட் வந்து நிறைய இருந்தாங்க, வக்கீல். நான் சொன்னல, இந்திய தேசிய காங்கிரஸ்ல அதிகமா இருந்தது பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் இருந்தது வக்கீல் தான், அட்வொகேட்ஸ். அப்போ வந்து சட்டம் படித்தவர்கள் நிறைய இருக்கும், நாங்களே உருவாக்கிக்கோம் அப்படிங்கிற மாதிரி எம்என் ராய் சொல்லியிருப்பாரு. 1938 வந்து ஆங்கில அரசின் தலையீடு இல்லாமல் எங்களுக்கு தேவையான அரசியலமைப்பை நாங்களே உருவாக்கி கொள்வோம், அதுக்கு தேவையான உறுப்பினர்களை வயது வந்தோர் வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நேரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். அரசியலமைப்பை நாங்களே உருவாக்குவோம், அதுக்கு தேவையான உறுப்பினரை ஓட்டு போட்டு நாங்களே செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நேரு வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட சொல்றாரு. அது அந்த காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அதுல ஒரு குழுவும் அமைக்கிறாரு அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு. யாரு? நேரு. சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே ஒரு குழு, 8 பேர் கொண்ட ஒரு குழு போடுறாரு. அவங்க கொஞ்சம் வேலையை ஆரம்பிக்கிறாங்க, அரசியலமைப்பு எப்படி எழுதலாம் என்னன்னு. அந்த நேரம் பார்த்து 2ஆம் உலக போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் உலக போர் ஆரம்பிக்கும் போது அது ஒரு தனி பிரச்சனை. லார்டு லின்லித்தோ இந்தியர்களை 2ஆம் உலக போரில் ஈடுபடுத்தியவர் யார் அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இந்தியர்களை 2ஆம் உலக போரில் ஈடுபடுத்தியவர் யார்? லின்லித்தோ பிரபு. ஓகேவா? 2ஆம் உலக போர்ல ஈடுபடுத்துவாரு. காங்கிரஸ் உடனே அதை எதிர்த்து 1939 தமிழ்நாட்டுல எல்லாம் ராஜாஜி பெரும் அளவுல வெற்றி பெற்று முதலமைச்சரா வந்திருப்பாரு. இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் வந்து பதவி விலகுவாங்க. ஓகேவா? இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையா இருக்கும். உடனே ஆங்கிலேயர்கள் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு 1940 கொடுப்பாங்க. அதுல வந்து அரசியல் நிர்ணய சபை அமைக்க நாங்க ஒத்துக்கிறோம், சுதந்திரத்துக்கு 2ஆம் உலக போர் முடியட்டும், உங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை அமைச்சிட்டு அப்புறம் நீங்களே ஆட்சி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேவா? இப்படி வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப 2ஆம் உலக போர் முடியுது, பெருசா ஒண்ணும் பண்ணல. அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன் அப்படின்னு 1946 இந்தியாவுக்கு வருது. இது ரொம்ப முக்கியம். அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கான அரசியலமைப்பை உருவாக்க பரிந்துரைத்த குழு எது அப்படின்னே கேட்டிருக்காங்க. இந்த குழு தான் அரசியலமைப்பு உருவாக்க பரிந்துரைத்த குழு. இதுல வந்து சர் ஸ்டாஃபோர்டு கிரிப், பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் மெம்பரா வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த கேபினட் மிஷன்ல. அப்போ வந்து 16 மே 1946 இந்திய அரசியலமைப்பு அந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. கேட்பாங்க, அரசியலமைப்பு குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 மே 1946. இது ரொம்ப முக்கியம். இந்த குழுவிற்கு அனைத்து அதிகாரமும் வழங்கப்பட்டது. ஓகேவா? அப்ப இப்படி இடைக்கால அரசு, இன்டரிங் கவர்மெண்ட்னு ஒண்ணு அமைக்கிறாங்க 2 செப்டம்பர் 1946. நேரு தலைமையில 2 செப்டம்பர் 1946 இடைக்கால அரசு அமையுது. இந்த இடைக்கால அரசுல தான் சட்ட அமைச்சரா அம்பேத்கர் வந்து பதவி ஏற்கிறார். ஓகேவா? அடுத்து மவுண்ட் பேட்டன் பிளான் 3 ஜூன் 1947.
இந்தியாவுக்கு வந்து எப்படி சுதந்திரம் கொடுக்கறதுங்கிறத வந்து மவுண்ட் பேட்டன் பிளான்ல சொல்லியிருப்பாங்க. 3 ஜூன் 1947. இதுவும் ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய விடுதலை சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துல 4 1947 ஜூலை 4 மசோதா தாக்கல் பண்ணப்படுகிறது. அடுத்து வந்து 18 ஜூலைல நிறைவேற்றப்படுகிறது. இந்தியா அது நம்ம சுதந்திரத்துக்கான பில் மசோதா நிறைவேற்றப்படுது. 22 ஜூலைல வந்து நடைமுறையும் படுத்திடுறாங்க. ஓகேவா? இந்த காலகட்டத்துல இப்படி இது நடக்கிறதுனால அடுத்து அரசியல் சாசன அந்த இது உருவாக்குறது. அரசியல் சாசனத்துக்கு வந்து அதான் கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு சுதந்திரம் கொடுக்குறதுன்னு. எப்படியெல்லாம் அரசியல் சாசனம் அதை வந்து ரெடி பண்ணாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படியெல்லாம் உருவானது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னால வந்து அம்பேத்கர் அரசியல் சாசனத்துல என்ன பங்களிப்பு பண்ணார் அப்படின்னா, ரேன்சேக்கிங் ஆஃப் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேர்ல்டு, அதாவது உலகின் அனைத்து அரசியலமைப்புகளையும் சூறையாடி உருவாக்கப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கரே சொல்லியிருப்பார், ரேன்சேக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 நாடுகளின் அரசியலமைப்பை படித்து அதிலிருந்து முக்கியமான விஷயங்கள் எடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதெல்லாம் ஆப்டா இருக்குமோ, இப்ப ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறோம், இந்தியா மாதிரி ஒரு நாட்டோட அரசியலமைப்பை எடுத்து அதே காப்பி பேஸ்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு செட் ஆகாது. ஏன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்தியால பல மதங்கள் இருக்கிறதுனால 60 நாடுகளின் அரசியலமைப்பை படிச்சு எடுத்திருக்காங்க. அதை தான் வந்து ரேன்சேக்கிங் அப்படிங்கிறாரு, சூறையாடி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 60 நாடுகள்ல இருந்து 64 லட்சம் ரூபாயை செலவு செய்து அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அது அப்படி சொல்லியிருப்பாரு. அடுத்து பார்ட் 3 இருக்கு பாருங்க, அது அரசியலமைப்பின் தூண்கள் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டிருக்காங்க. பகுதி 3 வந்து அரசியலமைப்பின் தூண்கள்னு யார் சொன்னதுன்னா அம்பேத்கர். உங்களுக்கு தெரியும். பகுதி 3 வந்து ரொம்ப முக்கியமானது அரசியலமைப்புல. பார்ட் வந்து 12ல இருந்து 35 வரைக்கும் வந்து அரசியலமைப்பின் தூண்கள் பகுதி 3 சொல்லியிருப்பாரு. அடுத்து டிபிஎஸ்பி இருக்குல்ல, பகுதி 4, அது வந்து நேவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது தமிழ்ல வந்து ஒரு உன்னதமான பண்பு இல்லைன்னா புதுமையான சிறப்பம்சம், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லுவோம்ல, அதை வந்து சிறப்பா ஒரு உன்னதமான பண்பு என கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இது டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, டிபிஎஸ்பி. ஓகே, அடுத்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி. இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலர் வந்து சிஏஜி அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இது ஒரு வருஷம் கேட்டாங்க. சிஏஜி பத்தி எந்த ஆர்டிகிள் சொல்லலாம், ஆர்டிகிள் 148ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946ல நடந்தது. இது டிஎன்பிசில அடிக்கடி கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 நடந்தது. தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதையும் அடிக்கடி கேட்குறாங்க. ஏன்னா பிரெஞ்சு அரசியலமைப்புல அப்படிதானா, தற்காலிகமா ஒருத்தரை போட்டுட்டு அப்புறம் நிரந்தரமா ஒருத்தவங்களை எடுப்பாங்களாம். அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம். அடுத்து வந்து 11 டிசம்பர்ல ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராயிருப்பாரு அரசியல் நிர்ணய சபைக்கு. அரசியல் நிர்ணய சபைக்கு ஆலோசகர், அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் ஒரு வருஷம் கேட்டாங்க, BN ராவ். இது வந்து நல்லா பாத்துங்க. அடுத்து 13 டிசம்பர் 1946, இந்த டேட் ரொம்ப முக்கியம். 13 டிசம்பர் 1946 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிம்பாங்க, அதாவது குறிக்கோள் தீர்மானம், நேருவோட குறிக்கோள் தீர்மானம். இதன்படிதான் வந்து முகவுரை பிரியாம்பல் அமைய பெற்றது. அதனால கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. அடுத்து அரசியல் சாசன அமைப்பை உருவாக்க 22 குழுக்கள் கிட்டத்தட்ட உருவாக்கப்படுது. அதுல ஒரு குழு தான் வரைவு குழு, ரொம்ப முக்கியமான குழு. அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன் தான் அம்பேத்கர். ஓகேவா? 29 ஆகஸ்ட் 1947ல இந்த வரைவு குழு அமைக்கப்படுதுங்க. ஓகே, அதோட தலைவர் அம்பேத்கர். மொத்தம் 22 குழுக்கள். ஓகேவா? அதுல முக்கியமான குழு நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இன்க்ளூடிங் ராஜேந்திர பிரசாத் 7 மெம்பர்ஸ். வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா, ஏன்னா இப்போ காரணம் கூட்டெல்லாம் கேட்பாங்க. ராஜேந்திர பிரசாத்துடன் சேர்த்து வரைவு குழுவில் 8 பேர், இல்லைன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ராஜேந்திர பிரசாத்தை சேர்த்து தான் வரைவு குழுவில் 7 பேர். அப்போ ராஜேந்திர பிரசாத், என் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ். ஃபர்ஸ்ட் வந்து BL மிட்டர் எடுத்திருப்பாங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால என் மாதவராவ் வந்திருப்பாரு. அடுத்து TT கிருஷ்ணமாச்சாரி, ஆக்சுவலி DP கைத்தான் இறந்திருப்பாரு, அதனால TT கிருஷ்ணமாச்சாரி இடையில வருவார். ஏன்னா ஒரு வருஷம் நான் அடிக்கடி கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவர்களுள் வரைவு குழுவில் இல்லாத நபர் யார், வரைவு குழுவுடன் பொருந்தாதவர் யார், எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதனால இந்த 7 பேரும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும், இன்க்ளூடிங் அம்பேத்கர். ஓகேவா?
இந்த வரைவு குழுவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 60 நாடுகள்ல இருந்து கான்ஸ்டியூஷனை காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏத்தது மாதிரி சரி பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, அதை வந்து தொகுக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை. இதை வந்து விவாதம் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ல இந்த நாட்டுல இப்படி இருக்கு, நம்ம இந்தியாவில் இப்படி வச்சுக்கலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு இவங்க ரெடி பண்ணி வைப்பாங்க. விவாதத்துல வந்து ஃபெயிலியர் ஆகும். இதை இப்படி பண்ணக்கூடாது, இதை அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் 11 அமர்வுகள் 114 நாள் மட்டும் இந்த விவாதம் நடந்திருக்கு. இதுல வந்து நிறைய சட்டங்களுக்கு வந்து அம்பேத்கரோட கருத்துக்கு எதிர்கருத்தெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா அப்படியேதான் உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு வந்து அவசர கதியிலேயோ இல்லை வந்து டக்குன்னு இதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஏன்னா உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு 1,17,369 வார்த்தைகளை கொண்டது. இங்கிலீஷ் வெர்ஷன்ல. ஹிந்தி வெர்ஷன்ல அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த வரைவு குழுவையும் ஒருத்தர் வந்து சர்க்கிள்கள் குழுங்கிறாரு. டிராஃப்டிங் கமிட்டி வந்து ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு கேலி பண்றாரு நஜருதீன் அகமது. ஓகேவா? 114 நாள் வந்து இவங்க வந்து அந்த இது டிராஃப்ட் திரும்ப திரும்ப இது பண்ணியிருக்காங்க. 2400க்கு மேற்பட்ட திருத்தங்கள் வைக்கப்பட்டது. எல்லாத்தையுமே அம்பேத்கர் சரி பண்ணார். இத்தனைக்கும் அந்த அந்த டிராஃப்டிங் கமிட்டி ரெடி பண்ணும்போதெல்லாம் அவர் சுகர் பயங்கர வீக்கா இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே சரி பண்றாரு. அடுத்து அம்பேத்கரோட பொன்மொழிகள், இது கொஞ்சம் ஸ்பீடா பாத்துங்க. ஏன்னா டிஎன்பிசில இது கேட்டிருக்காங்க. சாதி களையப்பட வேண்டிய கலை என கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஓகேவா? அடுத்து, நான் வணங்கும் தெய்வங்கள் 3: அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. இவை தவிர வேறு இல்லை. இதை கூட ஒரு வருஷம் மாத்தி கேட்டிருந்தாங்க. அம்பேத்கர் வந்து கூறிய நான் வணங்கும் தெய்வங்கள் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை, இதுதான் வந்து தான் வணங்கும் தெய்வங்கள் என அம்பேத்கர் கூறினார். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். புரியுதா? சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். நான் விரும்பும் மதம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த பிரெஞ்சு புரட்சி அதோட வாசகம். இது அப்படியே என்ன பண்ணுவாரு, அரசியலமைப்புலையும் ஏத்திடுவாரு. ஓகேவா? முகவுரையில் அவங்களுக்கு தெரியும். பிரெஞ்சு புரட்சியோட அந்த ஸ்லோகன் இது. ஓகேவா? அடுத்து, என்னை தெய்வமாக வணங்க வேண்டாம், ஒரு ஆயுதமாக்கி போராடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு லட்சிய சமூகம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இது அவர்தான். உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம், செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம். இந்த கூற்றை கூறியவரும் அம்பேத்கர் தான். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என கூறியவர் யார்? டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என கூறியவர் அம்பேத்கர். ஆப்ஷன்ல வந்து அம்பேத்கர், பெரியார், வள்ளலார் இப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. இது அம்பேத்கர் சொன்னது. அடுத்து, ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். இது வந்து அம்பேத்கர் சொன்னது. ஓகேவா? நாடு வளமுடன் இருக்குன்னா நல்ல டிசிப்ளினோட நாட்டு மக்கள் இருக்கணும். ஏன்னா வெளிநாடுகள்ல அவர் பார்த்ததை வந்து இங்க இந்தியாவில எதிர்பார்க்கிறார். ஓகேவா? அடுத்து, ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய 3ம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் கல்வி, அப்புறம் செல்வம், உழைப்பு, இது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறாரு. அடுத்து, இதுல வட்டமேஜை மாநாடுல சொன்ன கருத்து இது. இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டுக்கு படிக்க போனதுல நிறைய விஷயம் பார்த்தாரா. இப்போ ஆங்கிலம் வந்து நமக்கு பயிற்று மொழியா 1835 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆங்கில மொழி படிக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனோம். அங்க நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உலக நாடுகள்ல என்னென்ன நடக்குது, ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை எப்படி அடிமைப்படுத்திருக்காங்க, எப்படி வந்து அந்த சுரண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு நல்லா தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் இப்படி சொல்றாரு அவர். ஓகேவா? அடுத்து, இது அவரோட புகழ்பெற்ற ஒரு வாசகம். எஜுகேட், ஆர்கனைஸ், அகிடேட் அப்படின்னா கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த பகிஷ்கிருத் ஹிதாரணி சபா அப்படின்னு ஒண்ணு ஒடுக்கப்பட்ட ஒரு நலனுக்கான அமைப்பு, தனித்து விடப்பட்ட ஒரு நலனுக்கான அமைப்பு சொல்லியிருப்பார்ல. அப்போ வந்து இந்த பொன்மொழி சொல்லியிருப்பாரு. ஆடுகளைத்தான் கோவிலில் பலியிடுவார்களே தவிர சிங்கங்களை அல்ல, எனவே நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது ஒரு முக்கியமானது. எல்லாரும் நாம் முதலில் இந்தியர்கள்,
அதற்கு பிறகுதான் முகமதியர்கள், இந்துக்கள் ஓகே என கூறுவதுண்டு. ஓகே, ஆனால் நாம் முதலில் இந்தியர்கள், கடைசியுமாக இந்தியர்களே அப்படின்னு அந்த கூற்றை மாத்திருவார். ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டுப்பற்றோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஃபர்ஸ்ட் இந்தியன்பா, அதுக்கப்புறம் தான் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் இந்தியன், கடைசியாவும் நான் இந்தியன் தான். நான் வந்து இடையில அதுல வந்து தமிழனோ இல்ல வேற ஏதோ கிறிஸ்டின் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் முதலும் கடைசி நான் இந்தியனாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வி ஆர் இந்தியன் ஃபர்ஸ்ட்லி அண்ட் லாஸ்ட்லி அப்படின்னு ஆங்கிலத்திலயும் சொல்லியிருப்பாரு. அடுத்து, வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இது இவரோட முக்கியமான கூற்று. மீனிங் புரியும் உங்களுக்கு, ஏன்னா தமிழ்ல இருக்கிறதுனால நான் இதுல உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஒரு கூற்று வந்து ரொம்ப மக்கள் எல்லாரையும் பாதிச்ச ஒரு கூற்று. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். ரொம்ப ஃபேமஸான ஒரு கூற்று. ஓகேவா? இதுல வந்து இப்ப ஜாதியால தான் இந்த உலகம்லாம் இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு இதே தேவையில்லை. காற்றுல வந்து விஷம் பரவி எல்லாம் மனிதர்கள் எல்லாம் செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன பயங்கரமான ஒரு கூற்று. நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடு மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையான ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். ஏன்னா அந்த காலகட்டத்துல நம்ம திராவிட நாடுன்னு தமிழ்நாடு கூட போராடிக்கிட்டு இருந்துச்சு, பஞ்சாப் தனி மாநிலமாகணும்னு எல்லாம் இது பண்ணும்போது இந்த ஒன்றியத்துக்கு வந்து அர்த்தம் சொல்றாரு. ஒன்றியம் அப்படின்னு இந்த நாடுங்கிறது நிர்வாக வசதிக்காக தான் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்க தவிர மற்றபடி நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நாட்டோட ஒற்றுமைக்காகவும் இவர் சொல்லியிருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? அடுத்து, அம்பேத்கர் வந்து பொருளாதாரத்துல என்னென்ன பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அம்பேத்கர் பொருளாதாரம் வந்து பெருசா பண்ணல. அவர் கான்ஸ்டியூஷன்ல தான் நல்ல நாலேஜ், அரசியலமைப்புல லால தான் அவருக்கு நல்ல நாலேஜ்னு நினைச்சிருப்போம். பொருளாதாரத்திலயும் அவர் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சவர். ஓகே, அப்ப அது சம்பந்தமா என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. சட்டம் மற்றும் அரசியலில் இவரது பங்களிப்பு இவரது பொருளாதார பங்களிப்புகளை குறைத்து காட்டிவிட்டது அப்படின்னே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம் ஆஃப் ருபீஸ் அண்ட் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்து எழுதுறாரு. அதுல வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு. இந்த ஆராய்ச்சி கட்டுரையின்படி தான் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்திய ரிசர்வ் வங்கி நமக்கு தெரியும். இந்திய ரிசர்வ் வங்கி பத்தி நம்ம படிச்சிருக்கோம், ஆர்பிஐ பத்தி. அது வந்து 1 ஏப்ரல் 1935 கொல்கத்தால ஆரம்பிக்கப்பட்டது. 1937 மும்பைக்கு வந்து மாற்றப்பட்டது. ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்து ஷேர் தான் அதிகமாக இருந்தது. ஒரு தனியார் நிறுவனமாக ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது 5 கோடி மூலதனத்துல. ஓகே, அதோட முதல் கவர்னர் வந்து சர் ஆஸ்போன் ஸ்மித். முதல் இந்திய கவர்னர் வந்து சிடி தேஷ்முக். இது வந்து 1 ஜனவரி 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது. மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ஜனவரி 1949 இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மைய வங்கி உருவாக எந்த குழு பரிந்துரைத்தனா, ஹில்டன் யங் கமிஷன் 1926 இந்த குழு தான் பரிந்துரைத்தது. இந்த குழு தான் என்ன சொல்லுதுன்னா, அம்பேத்கரோட இந்த கட்டுரைப்படி நீங்க அமைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, பட்ஜெட் இன்னைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பட்ஜெட் எப்படி தாக்கல் பண்ணணுங்கிறத பத்தி அம்பேத்கர் சொல்லியிருக்காராம். அதை ஃபாலோ பண்றாங்களாம். அந்த அளவு அவருடைய அம்பேத்கர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால சொன்னது இன்னைக்கும் பொருந்துறது மாதிரி இருக்கு. இதுல இருந்தே இவரோட பொருளாதாரத்துல, எக்கனாமிக்ஸ்ல இவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து, பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை தான் முதுகலை படிப்பிற்காக கொலம்பியால வந்து சமர்ப்பிக்கிறார். கொலம்பியால படிச்சான்னு சொன்னால 1921 பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் வைக்கிறாரு. அடுத்து வந்து சிடிபிபி சென்ட்ரல் டெக்னிக்கல் பவர் போர்டு, ஹைடல் அண்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன், அப்புறம் டேம் கட்டுறது, அது சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஓகே, இந்த பல்நோக்கு திட்டங்கள்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப காமராஜர்லாம் அணை கட்டினார் அப்படின்னா வந்த நிதியை வந்து எப்படி அணை கட்டுவது, அது செலவிடுவது அப்படி கட்டினார். ஆனா இவர் வந்து அதுக்கு ஐடியாவே கொடுக்குறாரு. அம்பேத்கர் ஒரு டேம்னா எப்படி கட்டணும், அதுல எப்படி இப்படி என்னென்ன பெனிஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இவர் படிச்சிருக்காரு. ஓகேவா? எந்தெந்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் அவரு நான் இது பண்ணியிருக்காரு பாருங்க, நாலேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனலா அம்பேத்கர் வந்து இறப்பு கிட்டத்தட்ட வந்து அம்பேத்கர் எத்தனை 65 வருடங்கள் வாழ்ந்திருக்காரு. இன்னும் கூட இருந்திருக்கலாம். இப்ப பெரியார்லாம் 90 94 வருஷம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இவர் வந்து சீக்கிரமே இறந்துட்டாரு. ஏன்னா அது காரணம் வந்து இவருக்கு சுகர் வந்துடும், டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு
இறந்துருவார் 1956. பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14, 1956 வந்து அதான் அந்த இறப்பதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால பௌத்த மதத்தை தழுவிருப்பார் நாக்பூர்ல. அப்ப வந்து அவருக்கு போதி சத்தாவா அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருப்பாங்க. லட்சக்கணக்கானவர்களை தலித் மக்களோட போய் பௌத்த மதத்துல சேர்ந்திருப்பாரு. போதி சத்தாவா பட்டம் அப்பதான் கொடுத்தாங்க. 6 டிசம்பர் 1956 டெல்லியில அந்த சாரதா அப்படிங்கிற ஒய்ஃப் பாத்துக்குவாங்க. வீட்லயே வந்து அவர் உயிர் பிரிஞ்சிடும். உடம்பு சரியில்லாம இருந்துதான் இறப்பாரு. அவரை வந்து மும்பையில அடக்கம் பண்ணாங்க. சைத்திய பூமி அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரு. இப்ப வீர் பூமி அப்படின்னா இந்திரா காந்தி, கிஷான் காட், சாந்தி பவன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, தலைவர்களோட அடக்கம் பண்ண இடத்துல. அது மாதிரி இவரோட அடக்கம் பண்ண இடம் சைத்திய பூமி அப்படிம்பாங்க. பௌத்த முறைப்படி இவர் வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. வாழ்நாள் முழுவதும் தலித் மக்களுக்காகவும் அவர்களோட உயர்விற்காகவும் போராடி போராடி எவ்வளவு பேர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. காந்தி, நேரு. அப்புறம் இந்த ஹிந்து சிவில் கோடு அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சிருப்பாரு. பிசி எம்பிசிக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு அந்த மண்டல் கமிஷன் சொன்னதை அப்பயே சொல்லிட்டாரு அம்பேத்கர். ஓகேவா. அதுல வந்து அம்பேத்கர் வந்து நேரு, ராஜேந்திர பிரசாத் எல்லாம் சண்டை போடுவாரு ஹிந்து சிவில் கோட்ல. அதுல தப்பா எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு இருக்க எல்லா சட்டங்களையும் அன்னைக்கே கொண்டு வரணும். அப்ப இந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை எல்லாம் நிறைய விஷயத்த அட்வான்ஸா சொல்லியிருக்காரு. யாரும் காது கொடுத்து கேட்கல. அது எல்லாமே இன்னைக்கு சட்டம் ஆயிருச்சு. அம்பேத்கர் அன்னைக்கு வந்து எதிர்பார்த்த எல்லாமே இந்த அமெண்ட்மெண்ட்ல இப்போ 107 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்களே, இதுல அவர் சொன்ன எல்லாமே வந்துருச்சு. அதுதான் அம்பேத்கரோட ஒரு சாதனை. இப்படியா வந்து அவரு ஒரு தலைவர் வந்து மறைகிறாரு. இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஜாதிய பாகுபாடெல்லாம் நிறைய மாற்றம் வந்துருச்சு. எங்கோ ஒரு சில இடத்துல ஒரு சின்ன சின்ன சம்பவம் நடக்குதே தவிர மற்றபடி மக்கள் வந்து மாறிட்டாங்க அப்படின்னா பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் தான். நான் இந்த இப்போ வீடியோவில் அம்பேத்கரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகேவா. கிட்டத்தட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா 98% அம்பேத்கரை பற்றி சொல்லிட்டேன். 2% மட்டும் நான் ஏதாவது விட்டுருப்பேன். மற்றபடி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டிஎன்பிசியில் கேட்ட எல்லா கொஸ்டினும் இது கவர் ஆயிடுச்சு. ஓகேவா. பாரத ரத்னா 1956 இறந்த தலைவருக்கு 1990 தான் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதெல்லாம் எப்பயே கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா 1954 ஆரம்பிச்சு 1955 கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும். சர் சி ராமன், ராஜகோபாலாச்சாரி, அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு பாரத ரத்னா கொடுத்துட்டாங்க. ஆனா இவருக்கு மட்டும் லேட்டா கொடுத்தாங்க. ஓகேவா. அடுத்து இவர் இப்ப கூட சமீபத்துல பீம் ஆப், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்த பேமெண்ட் அப்படிம்பாங்களா, பீம் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் இது ஆப், பேமெண்ட் ஆப், அது வந்து இவர் பெயர்ல இந்திய அரசு ஆரம்பித்தது. இன்னும் இவரை வந்து நினைவுபடுத்துற அளவுல இவருடைய சாதனைகள் இருக்கு. ஓகேவா. இப்போ எதுக்கு நம்ம இவ்வளவு டீட்டெயிலா படிக்க வேண்டியிருக்குன்னா 1 or 2 கொஸ்டின் கேட்குறாங்க, அதையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அதுவும் குரூப் 2 படிக்கிற நம்ம வந்து நல்லா டெப்தா படிச்சிருக்கணும். நான் ப்ரீவியஸ் கிளாஸ் போன செஷன்ல குரூப் 4 நடத்தும் போது, எக்கனாமிக்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஒரு கொஸ்டினும் தேடி படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா போட்டி அதிகமா இருக்கு. அதனால நீங்க இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் இந்த பார்ட் டைம் ஜாப் அது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உயிரை கொடுத்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. ஓகேவா. அதனால நல்லா படிங்க. சீக்கிரம் வந்து அரசு ஊழியர் ஆகுங்கள். நன்றி, வணக்கம். CentaMap. You dare to dream, we care to accomplish.